அத்தியாயம் 1. பஸ் நிறுத்தத்திற்கு வந்தது. நரேந்திரன் கைகளை உயர்த்தி சோம்பல் நெறித்தபோது பஸ்ஸின் சூடான கூரை தென்பட்டது. அவசரமாக கையிறக்கினான். தங்களுடைய பெட்டிகளை சேர்த்து கொண்டான். அவன் தோளில் சாய்ந்து தூங்கி அப்போதுதான் விழித்திருந்த வைஜெயந்தி கண்களை கைக்குட்டையால் கசக்கிவிட்டு எழுந்தாள். சாரி, ரொம்ப குலுக்கலான பயணமில்ல என்றார் நீலமோகனன் மன்னிப்பு கோரும் குரலில். வாஷிங் மெஷினில் போட்டு சுழற்றி எடுத்தது போல் இருக்கிறது என்றான் நரேந்திரன் இடுப்பை பிடித்து கொண்டு. எனக்கு ஆச்சரியமெல்லாம், இத்தனை குலுக்கல்களிலும் வைஜெயந்தி எப்படி மூடிய கண்களை திறக்காமல் தூங்கிக் கொண்டு வந்தாள் என்பதுதான். உரிந்து போயிருந்த பஸ் படிகளில் இறங்கினார்கள். வெயில் சுளீர் என்று அடித்தது. நரேந்திரன் மூச்சை இழுத்து பிடித்தான். அவர்கள் இறங்கியிருந்த இடம் சற்று மேடாக இருந்தது. அங்கிருந்து பார்த்தபோது 4 புறமும் பச்சை படர்ந்த மலைகள் வட்டமிட்டிருந்தன. மலைகளின் நடுவே ஒரு கப்பை விட்டு வைத்தாற்போல பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கின் பரப்பெங்கிலும் காற்றில் பறந்து உட்கார்ந்த காகித குப்பை போல அங்கங்கே வீடுகள். அவற்றில் சரிவான சிகப்பு ஓடு கூரைகள். பியூட்டிஃபுல் என்றாள் வைஜெயந்தி. பள்ளத்தாக்கில் தெரிகிறதே கிராமம், அதற்கு பெயர்தான் தெய்யனூர். அங்கேயா போக போறோம்? ஆமாம். டாக்ஸி என்று கைத்தட்டினாள் வைஜெயந்தி. நீலமோகனன் சிரித்தார். டாக்ஸி எல்லாம் கிடையாதுமா, இறங்க வேண்டியதுதான். என்னது, இவ்வளவு ஆழத்தையும் இறங்கி போக வேணுமா? ஒரே ஒரு விஞ்சி இருக்கிறது, அதோ தெரிகிறது பாருங்கள். கீழே அங்கே இருக்கிற தைல ஃபேக்டரிக்கு அது போயிருக்கிறது. அது மேலே ஏறி வர இன்னும் 40 நிமிஷம் ஆகும். அதுவரை யார் காத்திருப்பது என்றார் நீலமோகனன். கமான், லக்கேஜ்களை எல்லாம் நான் தானே தூக்கி கொண்டு வருகிறேன். சும்மா கைவீசி கொண்டு இறங்கப் போகிறாய். ஏறும்போது தானே கஷ்டம் என்றான் நரேந்திரன். வைஜெயந்தி ஒவ்வொரு அடியையும் ரசித்து இறங்கினாள். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இறங்கிய பின்னர் மலைகள் உயர்ந்து விட்டன. மலையின் பாதத்தில் விழுந்து கிடக்கும் துளசியைப் போல அவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். நீலமோகனன் சற்றும் அயராமல் இறங்கி வந்தது நரேந்திரனுக்கு சற்றே ஆச்சரியமாயிருந்தது. சிலுசிலுவென்று சத்தம் வந்தது. எங்கிருந்தோ ஒரு வீச்சு குளிர்ந்த தென்றல் வந்து தொட்டுவிட்டு போனது. நரேன், அங்க பார், ஒரு சின்ன ஓடை, தெய்யனூர் ஆறு என்றார் நீலமோகனன். அருவி ஜலம் இங்கே பாய்ந்து ஓடி கிராமத்தை தாண்டியதும் மறுபடியும் அருவியாக அடுத்த பள்ளத்தாக்கில் விழுகிறது. அதனால் இந்த ஓடையில் வேகம் அதிகம். முழங்கால் அளவுதான் தண்ணீர். ஆனால் தண்ணீரின் வேகத்தை நடந்து கடக்க முடியாது. நீலமோகன் 2 கைகளையும் 2 முறை ஓங்கி தட்டினார். ஓடையில் எங்கிருந்தோ ஒரு பரிசல் உற்பத்தியானது, மிதந்து வந்தது. பரிசல் சுழன்ற வேகத்திலேயே நீரின் கோபம் புரிந்தது. பரிசலில் நின்றிருந்தவன் நீளமான மரக்கழி ஒன்றை தண்ணீரில் விட்டு பூமியில் குத்தி அதை உந்தி பரிசலை கரைக்கு நகர்த்தி வந்தான். பரிசலில் கவனமாக ஏறி அமர்ந்தார்கள். பரிசலின் பாரம் கூடி போனதாலோ என்னவோ அனாவசியமாக சுழல்வது நின்று போய் பரிசல் ஒழுங்காக நகரத் துவங்கியது. கேரள சூரியன் நேரே அவர்கள் மீது தகித்தது. ஆனாலும் மலையின் நிழலும் நீரை தொட்டு வந்த காற்று வீசியதாலும் அந்த வெயில் பெரும் பொருட்டாக இல்லை. வெகு சிறிய பரிசல் பயணம். அக்கரையை அடைந்து 2 பெரிய கற்களின் நடுவே முட்டு கொடுத்து பரிசல் நிற்க அவர்கள் இறங்கினார்கள். காற்றில் வினோதமான மருந்து தைலத்தின் நெடி கலந்திருந்தது. இன்னும் சற்று நடந்து திரும்பியதும் நீலமோகனன் கையை உயர்த்தி தடுத்தார். நம் வீடு வந்துவிட்டது. அவர் சுட்டிக்காட்டிய வீடு இன்னும் 50 அடி தூரத்தில் இருந்தது. அதன் கதவு திறந்து பிடிக்கப்பட்டு ஒரு பெண் நின்றிருந்தாள். அந்த சூழ்நிலையில் பேண்ட்டும் முண்டும் உடுத்தியிருந்ததால் பொருத்தமாயிருக்கும். ஆனால் அவள் சிகப்பு நிற பனியனும் வெள்ளை நிற ஸ்கர்ட்டும் அணிந்திருந்தாள். நீலமோகனனை பார்த்ததும் அவள் முகம் சற்று மலர்ந்தது. நான்சி, என் மனைவி என்றார் நீலமோகனன். நான்சிக்கு அதிகபட்சம் 25 வயதுதான் இருக்கும். மேகம் தொடாத நிலவு போல முகம் சுந்தரமாக இருந்தது. நரேந்திரனையும் வைஜெயந்தியையும் நான்சியின் பார்வை விம்பிள்டன் டென்னிஸ் பந்து போல தாவி தாவி பார்த்தது. முகத்தில் நட்புடன் புன்னகை தேடி ஏமாந்தான் நரேந்திரன். அவர்கள் நெருங்கியதும் நான்சி சரையல் என்று திரும்பி உள்ளே மறைந்தாள். நீலமோகனன் ஒரு சிறு மன்னிப்பு கோரும் புன்னகையுடன் அவர்களை உள்ளே அழைத்து போனார். நரேந்திரனும் வைஜெயந்தியும் பைகளை இறக்கியதும் உடனே அவர்கள் சூழ்ந்தார்கள். இதுதான் வாசுதேவன். வாசுதேவன் 5.5 அடி உயரம்தான் இருப்பான். சற்று பருமனான உடல்வாகு. அவன் உயரத்தை குறைத்து காட்டியது. வட்டமான முகம், இளமையான சருமம், அடர்த்தி இல்லாத புருவங்கள், கண்கள் பெரிதாய் இருந்தன. மீசை இல்லாததால் உதடுகள் சிவப்பாக தெரிந்தன. இவனுக்கு பெண் வேடம் போட்டால் கனகச்சிதமாய் பொருந்தும் என்று தோன்றியது. கதகளி என்பது சற்று முரட்டுத்தனமான நாட்டியம் என்று நரேந்திரனின் மனதில் பதிவாகியிருக்க, இவ்வளவு மென்மையானவன் எப்படி நாட்டியத்தில் நம்பர் 1ஆக ஆனான் என்று ஆச்சரியமாயிருந்தது. வாசுதேவன் நமஸ்காரம் என்றான். உடலின் மென்மைக்கும் குரலின் ஆழமான ஆண்மைக்கும் பொருத்தமில்லை.
இது கோகுலகிருஷ்ணன். கோகுலகிருஷ்ணன் சற்று மெலிந்த தேகத்துடன் உயரமாயிருந்தான். செம்பட்டையான தலைமுடி நெற்றியில் புரண்டிருந்தது. கண்கள் வாசுதேவனுடையதைப் போன்று பெரிதாயிருந்தன. மீசை இல்லை. மெல்லிய உதடுகளும் வாயின் உட்புறமும் வெற்றிலையால் சிவந்திருந்தன. ஹலோ என்றான் வாயில் அடக்கிய வெற்றிலையுடன். இது சகுந்தலா, கோகுலகிருஷ்ணனின் மனைவி. சகுந்தலா சம்ஸ்கிருத உச்சரிப்புடன் வர்ணிக்க தேவையில்லாதவளாக சாதாரணமாக இருந்தால் அவளிடம் மட்டும்தான் நட்பான புன்னகை இருந்தது. கண்களில் சற்று வெட்கமும் இருந்தது. நான்சி, எங்களுக்கு பசிக்கிறது என்றார் நீலமோகனன். சாப்பாடு ரெடி, குளித்துவிட்டு வந்ததும் சாப்பிடலாம் என்றாள் நான்சி உலர்ந்த குரலில். நீலமோகனன் என்றாள் வைஜெயந்தி. நான்சியின் பார்வை சுருக்கென்று அவள் மீது தைப்பதை நரேந்திரன் கவனித்தான். என்ன வைஜெயந்தி, இவர்களையெல்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தீர்கள், எங்களை இவர்களுக்கு அறிமுகம் செய்யவில்லையே. ரியலி சாரி. இது வைஜெயந்தி, இது நரேந்திரன். மெட்ராஸ் புரோகிராமில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கப் போகிறவர்கள் என்றார் நீலமோகனன். பாத்ரூம் எங்கே என்றான் நரேந்திரன். பாத்ரூமா? பெண்களுக்குத்தான் பாத்ரூம், அது கூட தட்டி போட்டு பிரித்த இடம்தான். ஐயோ, ஆண்களுக்கு? கிணற்றடியில் சுதந்திரமாக குளிப்பதை விட்டுவிட்டு என்றார் நீலமோகனன் சிரித்து கொண்டே. கிணற்று நீர் சுத்தமாயிருந்தது. வெயிலின் எதிராய் இதமாய் இருந்தது. நரேந்திரன் பக்கெட் பக்கெட்டாக மொண்டு ஊற்றிக்கொண்டான். தண்ணீரை தலையிலிருந்து சிலு சிலுவென்று உதறிய போது அந்த எண்ணம் வந்தது. அவனையே யாரோ கவனித்து கொண்டிருக்கிற உணர்வு. நரேந்திரன் கண்களின் நீரை துடைத்துவிட்டு மிக இயல்பாக திரும்பி பார்த்தான். கிச்சன் ஜன்னல் வழியே அவனையே வெறித்து கொண்டிருந்த நான்சி சரையலென அங்கிருந்து நகர்ந்து பார்வையிலிருந்து மறைவது தெரிந்தது. நான்சி இயல்பான பெண்ணில்லை என்று மறுபடியும் தோன்றியது. அவளிடத்தில் ஏதோ ஒரு நெருப்பு இருந்தது. நரேந்திரனுக்கு அதன் வெப்பம் உரைப்பது போல் இருந்தது. அதற்கப்புறம் அவன் அவ்வப்போது பார்வையை அதே ஜன்னல் புறம் வீசிய போது நான்சி அங்கே இல்லை. அத்தியாயம் 2. சாப்பிட்டு முடித்ததும் வைஜெயந்தி சொன்னாள், வா நரேன், இந்த ஊரை ஒரு சின்ன ரவுண்டு அடித்து விட்டு வரலாம். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடித்திருக்கிறது. நரேந்திரன் கதவில்லாத திறந்த அலமாரி தட்டில் பளபளத்த சீட்டுக்கட்டை பார்த்தான். நீ போய்விட்டு வா வைஜ், எனக்கு போர் அடிக்கிறது. வைஜெயந்தி அயரவில்லை. தன் கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டாள். பச்சை நிற சுடிதாரும் மெஜந்தா நிற பைஜாமாவும் அவளுக்கு மிக எடுப்பாக இருந்தன. வைஜெயந்தி வெளியேறியதும் நரேந்திரன் வாசுதேவன் பக்கம் திரும்பினான். யார் யாருக்கு சீட்டு ஆட தெரியும்? வாசுதேவன் கோகுலகிருஷ்ணனின் முகத்தை பார்த்தான். கோகுலகிருஷ்ணன் நான்சியின் முகத்தை. அவளிடம் இருந்து மிக மெல்லிய தலையாட்டல் மூலம் உத்தரவு கிடைத்தது. சீட்டுக்கட்டு எடுக்கப்பட்டது. நரேந்திரன் களைத்து போட துவங்கினான். வெளியே வைஜெயந்தி சுற்றி சூழ்ந்திருந்த மலைகளை பார்த்தாள். வெயிலும் நிழலுமாய் படர்ந்திருந்த அந்த சூழலை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற உந்துதல் எழுந்தது. வைஜெயந்தி கேமராவை உயர்த்தி கிளிக்கினாள். மின்னல் அடித்தது. வைஜெயந்தி வியந்தாள். கேமராவில் அவள் ஃப்ளாஷ் பொருத்தவில்லை. அப்புறம் ஏன் மின்னல் அடித்தது போன்றதொரு உணர்வு ஏற்பட கேமராவை கழுத்தில் தொங்கவிட்டு அவள் பார்வையை எல்லா திக்கிலும் சுழற்றினாள். மீண்டும் மின்னல் அடித்து இந்த முறை அதன் திசை புரிந்துவிட வைஜெயந்தி குறிப்பிட்டு பார்த்தாள். மின்னல் இல்லை. அது சூரிய ஒளியை கண்ணாடி வைத்து பிரதிபலிப்பது போல்தான் இருந்தது. அவள் பார்த்த திசையில் சூரிய ஒளியை பிரதிபலித்த கண்ணாடிகள் எங்கே இருந்தன என்று பார்க்க முடிந்தது. பைனாகுலரின் 2 லென்ஸுகள் தான் அப்படி மின்னலை இறைத்திருந்தன. பைனாகுலரை கண்ணுக்கு எதிரில் தூக்கி பிடித்திருந்தவன் ஒரு குதிரை மீது ஆரோகணித்திருந்தான். அவன் இந்த குறிப்பிட்ட வீட்டையே கவனிப்பதாக தோன்றியது. எதிர்மலையின் உயரத்தில் பாதியில் மலையில் வகிடெடுத்து போடப்பட்ட பாதையில் மரங்களுக்கு இடையில் அந்த குதிரை நின்றிருந்தது. வைஜெயந்தி கேமராவை உயர்த்தி அதன் லென்ஸ் வழியே ஜூம் பண்ணி பார்த்தபோது குதிரையில் இருந்தவன் தெரிந்தான். வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, வெள்ளை சூக்கல், தலையில் நீல நிற தொப்பி, கண்களில் கருப்பு கண்ணாடி. அவன் முகத்தின் பெரும் பகுதியை அந்த பைனாகுலர்கள் மறைத்தன. அவனும் வைஜெயந்தியை பார்த்திருக்க வேண்டும். வைஜெயந்தி கையை வீசி காட்டினாள். பதிலுக்கு குதிரையில் இருந்தவனும் கை அசைத்து காட்டுவான் என்று நினைத்தாள். அவன் சரையலென குதிரையை திருப்பிக் கொண்டு மரங்களின் பின்னே மறைந்தான். வைஜெயந்தி சற்று நேரம் அவன் நின்றிருந்த இடத்தையே பார்வையிட்டுவிட்டு மற்ற இடங்களை பார்வையிட நகர்ந்தாள். உள்ளே ரம்மி அன்டிக் என்று நரேந்திரன் விசிறியாய் பிரித்து பிடித்திருந்த சீட்டுக்களை மல்லாத்தினான். நரேன், ஏதோ ட்ரிக் செய்கிறாய். இல்லாவிட்டால் 3 கேம்களாக நீயே எப்படி டிக்ளேர் செய்ய முடிகிறது என்றார் நீலமோகனன். சீட்டு விளையாட்டுக்கென்று எனக்கு ஒரு மச்சம் இருக்கிறது என்றான் நரேந்திரன் மறுபடி சீட்டுகளை கலைத்து கொண்டே. சீட்டு விளையாட்டு போர் அடிக்கிறது என்றாள் சகுந்தலா. வேறு என்ன செய்யலாம் என்கிறீர்கள்? கதகளி பார்க்கிறீர்களா? வீடியோ டேப்பில் ரெக்கார்ட் பண்ணியது இருக்கிறது, போடுங்கள். நரேந்திரன் சீட்டுகளை சேகரித்து ஒதுக்கிவிட்டு சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தான்.
சகுந்தலா ஆர்வத்துடன் ஒரு கேசட்டை எடுத்து விசிஆரில் பொருத்தினாள். டிவியை ஆன் செய்தாள். டம் டம்மா என்று தாளங்கள் முழங்கின. செவிப்பறைகளை குத்தி கிழிக்கும் ஒளி அதிர்வுகள். ஏழ்மையான வெளிச்சத்தில் ஒரு அமெச்சூர் கேமராமேன் பதிவு செய்திருந்த அந்த நாட்டியம் நரேந்திரனை அதிகம் கவரவில்லை. முகமெங்கும் பெயிண்டை தீற்றி கண்களில் கருமை பூசி இரு கன்னங்களிலும் சிறு இறக்கைகள் போன்ற அமைப்பை பொருத்தி தலையில் கிரீடம், காதுகளில் பாரமான தோடுகள், கழுத்தில் கனமான மாலைகள், இத்தனையும் போதாதென்று மொடமொடவென்று பலூன் போல் ஊதப்பட்டு நிற்கும் பாவாடையும், எப்படி இத்தனையையும் சுமந்து கொண்டு இந்த குதி குதிக்கிறார்கள்? 2 கதகளி பாத்திரங்களும் சுழன்று சுழன்று ஆடினர். ருத்ரதாண்டவம் போல கோபம் மட்டுமே பிரதானமாய் தெரியும் அகன்ற விழிகளை இன்னும் அதிகமாக உருட்டினார்கள். இதில் யார் வாசுதேவன் தெரிகிறதா என்றார் நீலமோகனன். அம்பேல் என்றான் நரேந்திரன். உயரத்தில் வித்தியாசம் இருப்பதால் வேண்டுமானால் என்னால் சொல்லிவிட முடியும். மற்றபடி வெறும் முகங்களை வைத்து மட்டும் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. முகம் நிறைய வெள்ளையும் கருப்பும் சிகப்புமாய் பெயிண்ட் அடித்திருக்கிறீர்கள். கண்கள் மட்டும்தான் தெரிகின்றன. இதை வைத்து எப்படி சொல்ல முடியும்? நான் சகுந்தலா. இவர்களும் கதகளி ஆடுவார்களா? நீலமோகனன் நரேந்திரனை விசித்திரமாக பார்த்தார். நீ இப்படி முட்டாளாயிருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை என்பது போன்ற பார்வை. கதகளி என்பது ஆண்களும் சில சமயம் வளர்ந்த பையன்களும் ஆடுவது. பெண்கள் ஆடும் வழக்கமில்லை. ராமாயணத்தில் சீதையாக அப்புறம் யார் நடிப்பார்கள்? ஆண்களிலேயே ஒருத்தன் பெண் வேடம் போடுவான், அவ்வளவுதான். பரதநாட்டியத்தில் பெண்களுக்குத்தான் முதலிடம். இங்கே அதற்கு எதிராக இருக்கிறதே. கேரளாவிலும் பெண்கள் இடம்பெறும் நாட்டியங்கள் இருக்கின்றன என்றான் வாசுதேவன். முக்கியமாய் மலை ஜாதியினர் வட்டக்களி, தெய்வக்களி போன்ற டான்ஸுகளில் பெண்கள் தான் ஆடுவார்கள். அவர்களுடைய கிராமத்தில் திறந்த வெளியில் ஆடும் இந்த ஆட்டங்கள் சுவாரஸ்யமாய் இருக்கும். ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் வட்டக்களி, அவளுக்கு கல்யாணம் என்றால் வட்டக்களி, குழந்தை பிறந்தால் டான்ஸ், ஆள் செத்துப்போனால் டான்ஸ் என்று வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் டான்ஸ் உண்டு. டான்ஸை பற்றி நிறைய ஆராய்ந்திருக்கிறாய் போல என்றான் நரேந்திரன். வாசுதேவன் சற்றே வெட்கப்பட்டான். முகத்தை குனிந்து கொண்டான். இதுதான் உங்கள் சொந்த ஊரா என்றான் நரேந்திரன் நீலமோகனனை பார்த்து. உடன் அவர் முகம் சற்று சோர்ந்து போனது போல் தோன்றியது. இல்லை, நாங்கள் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர்கள். நரேந்திரன் முகத்தில் ஆச்சரியம் பதிவானது. ஒரு நல்ல நகரத்தை விட்டுவிட்டு போக்குவரத்து வசதி கூட இல்லாத இந்த கிராமத்தில் ஏன் வந்து தங்கியிருக்கிறீர்கள்? பொறாமைக்காரர்களின் பார்வையிலிருந்து மறைந்திருக்கத்தான். அவருடைய வார்த்தைகள் அவருக்கே நம்பிக்கை தந்தனவா என்று நரேந்திரன் யோசித்தான். அவர் சொன்னதற்கும் மேலே ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும் என்று அவன் பார்வையை அடிக்கடி தவிர்த்தது வேறு அவனுள் சந்தேகத்தை கிளப்பியது. உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்கிறீர்கள். ஆனால் அதே சமயம் என்னிடம் இருந்து எதையோ மறைக்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான எதிரிகள் யாராயிருக்கக்கூடும் என்று தெரியாமல் எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீலமோகனன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். சுற்றி இருந்தவர்களை பார்த்தார். நரேந்திரன் புறம் திரும்பினார். எங்களுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்தது நரேன். எழுந்து தன் பெட்டியை திறந்தார். துணிகளையெல்லாம் விலக்கி அடியிலிருந்து ஒரு கசங்கிய காகிதத்தை வெளியே எடுத்தார். நீல பிரித்து நரேந்திரனிடம் நீட்டினார். மலையாளத்தில் கிறுக்கப்பட்டிருந்தது. நரேந்திரனுக்கு புரியவில்லை என்றதும் தமிழில் சொன்னார். யாருக்கு என்ன காசு கொடுத்து இந்த வெளிநாட்டு சான்ஸுகளை பிடித்தாய்? என்னை விட்டுவிட்டு நீ போய்விடுவாயா? பார்க்கிறேன். வாசுதேவனும் கோகுலகிருஷ்ணனும் சேர்ந்து தோன்றுவார்கள் என்றுதானே அத்தனை கான்ட்ராக்ட்ஸிலும் கையெழுத்து போட்டிருக்கிறாய். வாசுதேவன் இருக்க மாட்டான் உன்னோடு வர. யார் எழுதியிருக்கிறார்கள் இந்த மிரட்டல் கடிதத்தை? யார் எழுதியிருந்தாலும் மிரட்டல் தெளிவாக இருக்கிறது என்றான் கோகுலகிருஷ்ணன். கதவு திறந்து வைஜெயந்தி விசிலடித்து கொண்டே வந்தாள். எக்ஸலன்ட் சின்னரிங் நரேன். 36 ஃபிலிமையும் தீர்த்துவிட்டேன். வெரி குட். சிவகாசியில் ஏதாவது கேலண்டர் கம்பெனிக்கு விட்டுவிடு என்றான் நரேந்திரன். நாளைக்கு மதியம்தான் புறப்படுகிறோம். அதுவரை பொழுது எப்படி நகரப்போகிறதோ தெரியவில்லை. வைஜெயந்தி சலிப்புடன் சொன்னாள். சினிமா பார்க்கிறீர்களா என்றான் கோகுலகிருஷ்ணன். மாலை நேரம் வீணானது. அந்த குரூப்பில் இருந்தவர்களுக்கு நடுவில் சொல்ல முடியாத நெருடல் எதுவோ இருந்தது என்று நரேந்திரனுக்கு தோன்றியது. இன்னது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானம் செய்தான். வைஜ், இன்றைக்கு சீக்கிரம் சாப்பிட்டுவிட்டு சீக்கிரம் தூங்கப் போகிறேன் என்றான் சலிப்பாக. அத்தியாயம் 3. பகலில் அவ்வளவு உஷ்ணம் கக்கிய வீடா இது? இரவில் மெலிதாக குளிரிற்று. நரேந்திரன் பாயில் சுருண்டு படுத்திருந்தான். வழக்கமான துடிப்பான வேலைகளுக்கு இடம் இல்லை. இந்த முறை ஏதோ ஒரு டான்ஸ் குரூப்போடு மத்தளம் தட்டுபவன் போல பிக்னிக் போகிற வேலைதான். சற்று புரண்டு படுத்தான். அடுத்த அறையில் பெண்களுடன் வைஜெயந்தி இந்நேரம் உறங்கியிருப்பாள். நரேந்திரன் கண்களை திறந்து பார்த்தான். ஜன்னலுக்கு வெளியே நிலா வெளிச்சம் ஒழுகி கொண்டிருந்தது. மரங்கள் காற்றில் விசிலடித்து கொண்டிருந்தன. அவன் ரூம் கதவு மெல்ல 2 முறை தட்டப்பட்டது. வைஜெயந்தியா
கில்லாடிதான் நீ. எல்லோருமே தூங்கியவுடன் சத்தம் போடாமல் எழுந்து வந்து விட்டாயா? வா, கொஞ்ச நேரம் ஜாலியாக என்று காற்றுடன் பேசிக்கொண்டே கதவை திறந்தான். உடன் உள்ளே நுழைந்த நான்சி அவசரத்தில் அவன் மீது மோதினாள். நரேன், அவரை காணவில்லை. எவரை என்றான் நரேந்திரன் லுங்கியை சரியாக இடுப்பில் நிறுத்தியபடி. என் ஹஸ்பண்டை. ஆமாம், வாசல் கதவு தாளிடப்படாமல் சாத்தியிருக்கிறது. எனக்கு பயமாயிருக்கிறது என்று அவன் கையை பிடித்தாள். அவசியமில்லாமல் அவன் மேல் அவள் தீற்றிக்கொண்டு நிற்பது போல் தோன்றியது. அவளுடைய உடலின் வெப்பத்தை அவனால் உணர முடிந்தது. பாத்ரூம் போயிருக்கிறாரோ என்னவோ. டார்ச் அடித்து கொண்டு போய் அங்கேயும் பார்த்து விட்டேன். இல்லை, பாருங்கள், என் இதயம் எப்படி படபடவென்று அடித்து கொள்கிறது என்று அவன் கையை பிடித்து வைத்து கொண்டாள். நரேந்திரனின் இதயம் அவளுடையதை விட வேகமாக அடித்தது. திருமதி நீலமோகனனா இப்படி நடந்து கொள்வது? மெல்ல தன் கையை உருவிக்கொண்டான். தலையணை கடியிலிருந்து ரிவால்வரை எடுத்துக்கொண்டு டார்ச்சுடன் கதவுக்கு வெளியே போனான். நிலா மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது. எங்கோ மரம் சிலுசிலுத்தது. தூக்கம் வராத குரங்கு புரண்டு படுத்திருக்குமோ? நரேந்திரனின் கண்கள் நான்கு புறமும் கலங்கரை விளக்கின் வெளிச்சம் போல் சுழன்றன. நீலமோகனன் என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டான். இந்த முறை அசைவு தெளிவாய் கேட்டது. அவனுக்கு 50 அடிக்கு முன்னால் இருந்த ஒரு புதற்காடு அசைந்தாற் போல் இருந்தது. நரேந்திரன் டார்ச்சை அணைத்தான். பதுங்கினான். என்ற முனகல் வந்தது. கீழே யாரோ தள்ளப்பட்டு இன்னொரு உருவம் அந்த யாரோவின் மீது குனிந்திருந்த மாதிரி இருந்தது. நரேந்திரன் பாய்ந்தான். சரக்கென்று சட்டையை பிடித்து இழுத்தான். அந்த ஆள் உடன் விரைந்து எழுந்தான். அந்த இருட்டிலும் அவன் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். முரட்டு ஜீன்ஸ் பேண்ட், முரட்டு சட்டை. எழுந்த வேகத்தில் வீசி இடது கையால் நரேந்திரனை அடித்தான். நரேந்திரன் அந்த அடியை நேரே முகத்தில் வாங்கியதால் சற்று பின்தள்ளப்பட்டு கீழே இருந்த ஒரு தடுக்கி மல்லாந்தான். அவன் மறுபடி எழுந்தபோது அந்த ஆள் புதரை களைத்து கொண்டு ஓட ஆரம்பித்திருந்தான். ஓடாதே, நில், சுட்டு விடுவேன். நரேந்திரன் துப்பாக்கியை உயர்த்தினான். வேண்டாம். கீழே கிடந்த நீலமோகனன் முனகினார். ஓடியவன் அவருடைய மார்பை மிதித்துவிட்டு போனது போல மூச்சை தொலைத்திருந்தார். நரேந்திரன் ஓடுபவனை மிரட்டுவதற்காக துப்பாக்கி விசையில் கை வைத்ததும் அவன் மீது பொத்தையில் என்று விழுந்தார் நீலமோகனன். வேண்டாம், சுடாதே. நரேந்திரன் பேலன்ஸ் இழந்து நிமிர்வதற்குள் தாக்கியவன் காணாமல் போயிருந்தான். நரேந்திரன் அவனை துரத்தலாமா என்று யோசித்தான். இந்த இருளில் அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் அவனை தேடுவது புத்திசாலித்தனமான காரியமில்லை என்று தோன்றியது. ஆத்திரத்துடன் நீலமோகனனின் பக்கம் திரும்பினான். ஏன் சார் தடுத்தீர்கள்? வீட்டிற்கு வா, பேசிக்கொள்ளலாம். அவரிடம் எழுந்திருப்பதற்கு கூட சக்தி இல்லை. நரேந்திரன் அவரை பற்றி தோளில் சாய்த்து கொண்டான். வீட்டை நோக்கி மெல்ல நடந்தான். என்ன சார் ஆயிற்று? நரேந்திரன் அவரை நாற்காலியில் உட்கார்த்தினான். நான்சி பதறிக்கொண்டு ஒரு கைக்குட்டையை தண்ணீரில் நனைத்து அவர் காயங்களை ஒற்றி எடுக்க ஆரம்பித்தாள். அவர் மூஸ் மூஸ் என்று மூச்சு விட்டார். பாத்ரூமுக்கு போனேனா? இருட்டில் நின்றிருந்தான் போலிருக்கிறது. என் மீது பாய்ந்து விட்டான். யார் அவன்? யாருக்கு தெரியும் என்றார் தலையை குனிந்து கொண்டு. அவனை நீங்கள் முன்னே பின்னே பார்த்ததே இல்லையா? அப்புறம் ஏன் அவனை சுடுவதற்கு நான் தயாரான போது நீங்கள் தடுத்தீர்கள்? என்ன நரேன் இப்படி கேட்கிறாய்? நீ டுமில் என்று சுட்டால் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விழித்து கொள்ள மாட்டார்களா? எல்லோரும் சூழ்ந்து கொண்டு என்ன ஏது என்று கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பாய்? வாசுதேவனும் கோகுலகிருஷ்ணனும் இங்கேதான் இருக்கிறார்கள் என்று தம்பட்டம் அடிக்க சொல்கிறாயா? என்ன தப்பு அதில்? ஐயோ, உங்கள் செயின் எங்கே என்றாள் நான்சி. நீலமோகனன் தன் வெறும் கழுத்தை ஒருமுறை தடவி விட்டு கொண்டார். கத்தியை காட்டி கேட்டான். கொடுத்து விட்டேன் என்றார். அவர் ஒரு அரை வினாடி அதிக நேரம் கண்ணை மூடி திறந்தாரோ என்று நரேந்திரனுக்கு சந்தேகமாயிருந்தது. வந்தது சாதாரண திருடன்தான் என்கிறீர்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். வாசுதேவன் கோகுலகிருஷ்ணனை பற்றி தெரிந்தவனாயிருந்தால் என்னுடன் அங்கே நேரத்தை வீணடித்து கொண்டிருந்திருக்க மாட்டான். நேரே அவர்களை தேடித்தான் வந்திருப்பான். பேசும்போது நரேந்திரனின் கண்களை பார்க்காமலேயே அவர் பேசினார். அது அவருடைய மேனரிசமோ என்று தோன்றியது. உங்களிடம் செயினை பறித்து கொண்டவன் ஓடியிருப்பானே, எதற்காக கீழே தள்ளி தாக்கி கொண்டிருந்தான்? என்னப்பா நீ? நான் கூச்சலிட்டு உதவிக்கு ஆளை அழைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவனுக்கு இருக்காதா? என் கைகளை கட்டி வாயில் துணி அடைக்கலாம் என்றுதான் அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். அதற்குள் நல்லவேளை நீ வந்துவிட்டாய். போலீஸில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் சார். அவர்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி திருடர்கள் யார் யார் என்று தெரிந்திருக்கும். கண்டுபிடித்து உங்கள் நகையை மீட்டு விடுவார்கள். போலீஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்றாள் நான்சி. நாளைக்கு நாம் ஊருக்கு கிளம்ப வேண்டும் என்பதை மறந்து விட்டீர்களா நரேன்? போலீஸிற்கு போய் சாட்சி சொல்லி விசாரணைக்கு இழுத்து பிடித்து விட்டால் முக்கியமான புரோகிராம் இருக்கிறது மெட்ராஸில். போகிறது. 2 பவுன் சங்கிலியோடு போயிற்றே. இவர் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லாமல். இனிமேல் நீங்கள் தனியே வெளியே போக வேண்டாம். தூங்கி கொண்டிருப்பவர்கள் யாரையும் எழுப்பி விஷயம் சொல்ல வேண்டாம் நான்சி. அனாவசியமாக பயந்து விடுவார்கள். என்றாள். தேங்க்யூ நரேன்.
பாத்ரூம் வந்தால் யாராயிருந்தாலும் என்னை எழுப்புங்கள் என்றான் நரேந்திரன். படுக்கை இழுத்து கதவருகில் போட்டு. மலை ஓரங்கள் பிங்க் நிறமாயின. சரையலென பொன்னை இறைத்தாற்போல மஞ்சளாயின. பட்சிகள், மிருகங்கள், எத்தனை ஜீவராசிகள் தூக்கம் களையப்பெற்று சந்தோஷ குரல் எழுப்பத் துவங்கிவிட்டன. நரேந்திரன் கிணற்றடியில் வாயில் பிரஷுடன் இருந்தான். நரேன், அந்த ஆள் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் என்றா சொன்னாய்? ஆம் என்று தலையை ஆட்டினான் நரேந்திரன். ராத்திரி நேரத்தில் கூட? ஆம். குதிரையில் வந்தானா? என்னது, குதிரை ஏதாவது அங்கு நின்றிருந்ததா? நரேந்திரன் வாயை கொப்பளித்து விட்டு வைஜெயந்தியை வினோதமாக பார்த்தான். நரேன், நேற்று குதிரை மீது ஒரு ஆள் உட்கார்ந்து இந்த வீட்டையே நோட்டமிடுவதை பார்த்தேன். என்னது, ஏன் முன்னாலேயே சொல்லவில்லை? குதிரை மீது உட்கார்ந்து பைனாக்குலரால் பார்க்கிறவன் அழகை ரசிக்கிறானா, தப்பெண்ணத்தோடு நோட்டமிடுகிறானா என்று எப்படி தெரியும் நரேன்? அவனும் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான். நரேந்திரன் டவலால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டே வீட்டிற்குள் பிரவேசித்தான். சூடான காப்பியை டபராவில் விட்டு உறிஞ்சி கொண்டிருந்த நீலமோகனனின் எதிரே போய் நின்றான். இந்த ஊரில் பெரிய மனிதர் யார்? நாட்டாமை, பண்ணையார், பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி. எதற்கு நரேன்? இந்த ஊரில் யார் யார் குதிரை வைத்திருக்கிறார்கள் என்ற விபரம் வேண்டும் எனக்கு. நீலமோகனன் கண்களில் வியப்பை காட்டினார். குதிரையா? குதிரை எதற்கு? தெரிய வேண்டும். 2 பேரோ 3 பேரோ சொந்தமாய் வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் குதிரைகளை வாடகைக்கு விடுகிறார்கள். வாடகைக்கா? ஆமாம், சைக்கிள் வாடகைக்கு விடுவது போல இங்கே குதிரைகளை வாடகைக்கு விடுகிறார்கள். மேலே ஏறி கடை தெருவிற்கு போய் வர வேண்டுமென்றால் குதிரையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். சொந்தமாய் குதிரை வைத்திருப்பவர்கள், வாடகைக்கு குதிரை விடுபவர்கள், 2 பேரை பற்றியும் தகவல் வேண்டும். எதற்கு என்று சொல்ல மாட்டியா? நேற்று உங்களை தாக்கியவன் குதிரையில் வந்திருக்கலாம் என்பதுதான் யூகம். அட போப்பா, நானே அவனை மறந்துவிட்டேன். நீ இன்னமும் அவனை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு. நீங்கள் எதற்காக என்னை வரவழைத்தீர்கள்? உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்று. உங்களை தாக்கியவன் யார் என்று தெரிய வேண்டாமா? நாம் தான் இன்னும் 4-5 மணி நேரத்தில் இந்த ஊரையே காலி செய்ய போகிறோமே. அப்புறம் எதற்கு அந்த கவலை? வந்தவன் சாதாரண திருடன். அவனுக்காக உன் நேரத்தை நீ வீணாக்க வேண்டாம். ஒரு கேஸை நம்பி என்னிடம் கொடுத்து விட்டால் அப்புறம் எது எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது நான் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் குறுக்கிட்டு கொண்டிருப்பதாய் இருந்தால் என்னால் வேலை செய்யவே முடியாது. நீலமோகனனின் முகத்து ரத்தம் எல்லாம் வடிந்தது போல நிறம் வெளிறிவிட்டது. அத்தியாயம் 4. பிரவுன் நிறம் என்றா சொன்னீர்கள்? கேட்டவன் லாயத்தில் நின்றிருந்த குதிரைக்கு முகத்தில் துணிப்பையை கட்டிவிட்டு கொண்டிருந்தான். ஆமாம், கழுத்துக்கடியில் வெள்ளை திட்டுக்கள் இருந்தன. தேன்ராணி என்றான் குதிரைக்காரன். அந்த குதிரைக்கு பெயர்தான் தேன்ராணி. அதை நேற்று காலை வாடகைக்கு எடுத்து போனான் ஒருத்தன். 2 நாட்களுக்கு பணம் கட்டிவிட்டான். வாடகைக்கு எடுத்தவன் எப்படி இருந்தான்? வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷூ அணிந்திருந்தானா? ஆமாம். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். அதை கலற்றவே இல்லை. பெயர் என்ன? என்னவோ வினோதமான பெயர். புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு படிக்க தெரியாது. நைந்து போன ஒரு நோட் புத்தகத்தை அவன் நீட்டினான். எச்சில் தொட்டு திருப்பிய முனைகளில் அழுக்கு ரேகைகள் நிரந்தரமாக தங்கிவிட்டன. தேன்ராணி என்ற பெயருக்கு எதிரில் இருந்த பெயர் சட்டென்று நினைவில் வைத்துக் கொள்கிற பெயராய் தோன்றவில்லை. வி. நவேத் என்றான் நரேந்திரன். பெங்காலி பெயர் மாதிரி இல்லை. பெயரை விடு, அட்ரஸை நோட் பண்ணு என்றாள் வைஜெயந்தி. 7 திருமால் வீதி என்றான் நரேந்திரன். எங்கே இருக்கிறதப்பா திருமால் வீதி? அவன் குதிரையை விட்டுவிட்டு வெளியே வந்தான். கிழக்குப்புறம் இருந்த மலையை சுட்டி காட்டினான். அங்கே பாருங்கள், 3 அருவிகள் பக்கத்து பக்கத்தில் விழுகிறதே, நாமம் போட்ட மாதிரி. அந்த இடத்தைத்தான் திருமால்புரம் என்று சொல்வார்கள். அங்கே 4-5 வீடுகள் இருக்கின்றன. அங்கே போய் விசாரியுங்கள். மலை ஏற வேண்டுமா? கொஞ்ச தூரம். எனக்கு குதிரை வேண்டும். கருப்பு குதிரை, நல்ல உயரமாய் கம்பீரமாய் இருந்தது. அதன் உள்வாங்கிய வயிறும் பின்னங்கால் வளைவுகளில் வீசும் வாளும் நரேந்திரனுக்கு பிடித்திருந்தன. குதிரை மிக லாவகமாக மலையேறியது. அதன் குளம்புகள் பழக்கப்பட்ட ஏற்றத்தில் அனாயாசமாக வேகம் காட்டின. வைஜெயந்தி குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு வந்ததும் நரேந்திரன் குதிரையை நிறுத்தினான். இறங்கினான். குதிரை பரிச்சயமான பச்சை புல்லை மேயத் தொடங்கியது. அந்த இடத்தில் நின்று அந்த கோணத்தில் கீழே பார்த்தால் அவர்கள் தங்கியிருந்த வீடு தெரிந்தது. நரேந்திரன் பைனாக்குலர்களை கண்களுக்கு உயர்த்தி கொண்டான். கண்ணாடி லென்ஸுகளை முன்னும் பின்னும் நகர்த்தி பிம்பத்தை தீட்டிக் கொண்டான். இப்போது கை கெட்டும் தூரத்தில் வீடு வந்துவிட்டது. சிவந்த ஓடுகள், வேய்ந்த கூரை, கொல்லைப்புற பசுமை, வாழை மரங்களுக்கு நடுவில் இருந்த கிணறு, எல்லாமே. என்ன இது? கோகுலகிருஷ்ணனின் மனைவி சகுந்தலா கிணற்றடியில் தோன்றினாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். புடவை தலைப்பில் இருந்து சதுரமாய் எதையோ எடுத்தாள். அது வெளிச்சத்தை கன நேரம் பிரதிபலித்தது. குனிந்து அதை கிணற்றுக்குள் போட்டாள். விடுவிடுவென்று வீட்டிற்குள் போய்விட்டாள். நரேந்திரனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. என்னவா இருக்கும் அது? புரியவில்லை. பைனாக்குலரை இறக்கி
மார்பில் ஓய்வெடுக்க விட்டு முந்தைய தினம் அந்த நவேத் குதிரையுடன் நின்றிருந்திருக்கக்கூடிய இடத்தை ஆராய்ந்தான். புல்தரை ஆங்காங்கே காயப்பட்டிருந்தது. நசுங்கியிருந்த செடிகள் வேரோடு சாய்க்கப்பட்டிருந்தன. செடிகளின் இலைகளில் காக்காய் எச்சம் போல வெள்ளையாய் என்ன இது? கடித்து துப்பப்பட்ட சூயிங்கம். நேற்று நின்றிருந்தவன் துப்பியதா, அதற்கு முன்னால் வேறு யாராவது துப்பியதா என்று தெரியவில்லை. அங்கு வேறு எதுவும் கவனத்தில் வைத்துக் கொள்கிறார் போல இல்லை. நரேந்திரன் குதிரை மீது ஏறினான். திருமால்புரத்தை நோக்கி திரும்பினான். உடன் நிறுத்தினான். குளம்போசை கேட்கவில்லை. அவனுடைய குதிரையை தவிர இன்னொரு குதிரையின் குளம்போசை கேட்ட மாதிரி இருந்தது. குதிரையை மறுபடி நகர்த்தினான். இந்த முறை ஓசை கேட்கவில்லை. இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் விலகவில்லை. குதிரையை மெல்ல நகர்த்தினான். 10 அடி நகர்த்தி இருப்பான். உலர்ந்த இலைகள் உடையும் ஓசை பின்னால் கேட்டது. சரேலென தன் குதிரையை 180 டிகிரி திருப்பினான். மரங்களுக்கு பின்னால் நின்றிருந்த அந்த பிரவுன் குதிரை தென்பட்டது. அதன் இருபுறமும் வெள்ளையாடை கால்கள். நரேந்திரன் வந்த வழியில் குதிரையை வேகமாக செலுத்தினான். உடன் பிரவுன் குதிரை மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அதன் மீது ஆரோகணித்திருந்தவனை நரேந்திரனால் பார்க்க முடிந்தது. அவன் அவசரமாக முகத்தை திருப்பிக் கொண்ட போதிலும் அவனுடைய கருப்பு கண்ணாடியை நரேந்திரன் தவறவிடவில்லை. பிரவுன் குதிரையும் அதன் மீது வீற்றிருந்த அந்த நவேத்தும் இப்போது விலகி ஓடத் துவங்க நரேந்திரன் தன் குதிரையின் வேகத்தை அதிகப்படுத்தினான். ஸ்டாப் என்று கத்தினான் நரேந்திரன். துப்பாக்கியால் சுட்டு அனாவசியமாக உன்னை காயப்படுத்த வேண்டாம் என்று பார்க்கிறேன். நில். நவேத் கேட்பதாயில்லை. குதிரையை இன்னும் விரட்டினான். நரேந்திரனுக்கு திடீரென்றுதான் அந்த யுக்தி தோன்றியது. குதிரையின் வேகத்தை மட்டுப்படுத்தி கீழே குதித்தான். ஆனால் குதிரையின் முதுகை தட்டிவிட்டு வேகமாய் போகச் சொன்னான். குதிரை அவனை விட்டுவிட்டு தனியே முந்தைய குதிரையை துரத்தியது. நரேந்திரன் ஏற்றத்தின் பக்கவாட்டில் பாறைகளையும் செடிகளையும் பிடித்து வேகமாக ஏறி அடுத்த பாதைக்கு வந்துவிட்டான். நவேத் குதிரையோடு வந்தபோது குறுக்கே பாய்ந்தான். குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை தூக்கியது. நரேந்திரன் அதன் பாதையிலிருந்து கன நேரத்தில் விலகி நவேத்தின் கையை பற்றி கீழே இழுத்தான். நவேத் குதிரையிலிருந்து பீக்கப்பட்டு கீழே விழுந்தான். நரேந்திரனின் குதிரையும் வந்து சேர்ந்து விட்டது. நவேத் நரேந்திரனிடமிருந்து உதறிக்கொண்டான். நரேந்திரன் கையை அவன் கன்னத்தில் வீசினான். கூலிங் கிளாஸ் கலன்றது, பறந்தது. அவன் கோபத்துடன் நரேந்திரனை திரும்பி பார்த்தான். நரேந்திரன் திடுக்கிட்டான். நவேத்தின் வலது கண் இருக்க வேண்டிய இடத்தில் விழி இல்லை. இமையை இழுத்து வைத்து தைத்திருந்தது. அந்த கோரத்தை மறைப்பதற்காகத்தான் அவன் எப்பொழுதும் கருப்பு கண்ணாடி அணிகிறான் என்று தோன்றியது. ஆனால் அவன் நரேந்திரனை விட வேகமாக செயல்பட்டான். நரேந்திரனை உந்தி தள்ளினான். வெகு சரேல் என்று அந்த சமயம் அங்கு வந்து சேர்ந்த நரேந்திரனின் குதிரை மீது தாவி ஏறினான். ஓடும் குதிரைகளில் ஏறி அவனுக்கு பழக்கம் இருக்க வேண்டும். அவ்வளவு இயல்பாக அழகாக தாவி ஏறினான். குதிரை பறந்தது. நரேந்திரன் மண்ணை தட்டி கொண்டான். தேன்ராணியை பிடித்து நிறுத்தி கொண்டான். மறுபடியும் குதிரை ரேசா என்று நினைத்து அதை விரட்டினான். தேன்ராணிக்கு வேகம் போதவில்லை. 2 முனைகள் திரும்பியதும் நரேந்திரன் தேன்ராணியை இழுத்து நிறுத்தினான். காரணம் இருந்தது. நவேத் தப்பி போயிருந்த நரேந்திரனுடைய கருப்பு குதிரை பாதையோரம் அனாதையாக நின்றிருந்தது. நரேந்திரன் குதிரையிலிருந்து இறங்கினான். கருப்பு குதிரையின் அருகே சென்று இருபுறமும் பார்த்தான். ஒரு புறம் மலைச்சரிவு, மறுபுறம் ஏற்றம். இதில் எந்த பாதையை நவேத் தேர்ந்தெடுத்தான் என்று தெரியவில்லை. இருபுறமும் அடர்த்தியான மரங்கள் இருந்ததால் எங்கு வேண்டுமானாலும் அவன் ஒளிந்திருக்கலாம் என்று தோன்றியது. வாட்சை பார்த்தான். இன்னும் 1 மணி நேரத்தில் அவர்கள் எல்லோரும் சென்னை புறப்பட வேண்டிய நேரம். இப்போது இங்கே நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க முடியாது என்று தோன்றியது. நவேத்திற்கு இந்த நிலையில் ஒரே ஒரு தண்டனை தான் தர முடியும். நரேந்திரன் தன் கருப்பு குதிரையில் ஏறினான். பிரவுன் குதிரையையும் பின்னாலேயே இழுத்து கொண்டு இறங்கினான். 2 குதிரைகளையும் குதிரைக்காரனிடம் ஒப்படைத்துவிட்டு, இந்த தேன்ராணி மேலே அனாதையாக நின்றிருந்ததப்பா. வீட்டிற்கு திரும்பிய போது வாசலிலேயே காத்திருந்தார் நீலமோகனன். எங்கே போய்விட்டாய் நரேன்? இன்னும் 10 நிமிடத்தில் வின்ச் கார் கிளம்ப போகிறது. அதிலேயே போய்விடலாம் என்று பார்த்தேன். சீக்கிரம் கிளம்பு. 1 மினிட். முகத்தை கழுவிக்கொண்டு வந்து விடுகிறேன். நரேந்திரன் கொல்லைப்புறம் கிணற்றடிக்கு ஓடினான். ஐயோ என்று குரல் வந்தது அவனிடம் இருந்து. என்ன என்ன? கிணற்றுச் சுவரில் என் வாட்சை கலற்றி வைத்தேன். வழுக்கி கொண்டு உள்ளே விழுந்து விட்டது. 12,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச். 2 நிமிடம் கொடுங்கள். சரசரவென்று டிரஸ்ஸுகளை கலற்றிவிட்டு கிணற்றுக்குள் இறங்கினான் நரேந்திரன். 3 நிமிடங்கள் கழித்து அவன் மேலே வந்தபோது, என்ன கிடைச்சதா என்றார் நீலமோகனன். பின்னே நரேந்திரன் ஈரம் சொட்டும் தலையுடன் தன் வாட்சை உயர்த்தி காட்டினான் பெருமையாக. அத்தியாயம் 5. கொச்சின் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தபோது சென்னை சூரியன் சாய்கோணத்தில் பிளாட்பாரத்திற்கு வெளிச்ச ஈட்டிகளை பாய்ச்சி இருந்தான்.
நரேந்திரன், வாசுதேவன், நீலமோகனன், நான்சி நால்வரும் ஒரு கூப்பேயில். வைஜெயந்தி, கோகுலகிருஷ்ணன், சகுந்தலா மூவரும் அடுத்த கூப்பேயில். நான்சி அவனை அடிக்கண்ணால் பார்த்தாள். அந்த பார்வையில் சத்தியமாய் சகோதரத்துவம் இல்லை. முந்தின இரவு பயணத்தின் போதும் அவள் 2-3 முறை கீழே இறங்கி போகும்போது வேண்டுமென்றே புடவை தலைப்பை அவன் மீது புரளவிட்டாள் என்று தோன்றியது. ஒருமுறை ரயில் நிறுத்தத்திற்கு வந்தபோது அதிகப்படியாய் தடுமாறி அவன் மீது மொத்தமாய் விழுந்து சாரி என்று சொன்னாள். நீலமோகனன் நிஜமாகவே தூங்குகிறாரா, இல்லை தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டு அவர்களை நோட்டமிடுகிறாரா என்று நரேந்திரனுக்கு சந்தேகமாகவே இருந்தது. இப்போது காலை வெயிலில் முந்தின இரவின் சபலங்கள் எல்லாம் களையப்பட்டவள் போல தூய்மையான ஸ்திரியாக கண்ணாடியில் முகம் பார்த்து கூந்தலை சரி செய்து கொண்டாள். ரயில் நிறுத்தத்திற்கு வந்ததும் அனைவரும் இறங்கினர். லக்கேஜுகளை எண்ணி டிராலியில் ஏற்றி கொண்டிருந்த போது நரேந்திரனின் கண்களின் பக்கவாட்டில் ஏதோ அசைவது போல் உணர்ந்து திரும்பினான். அகலமான உயரமான தூண் அருகில் நிறுத்தியிருந்த எடை பார்க்கும் மிஷினின் பின்னே அவன் முழுவதும் ஒளிந்து கொள்ள முடியாமல் தெரிந்தான். இதே ரயிலில்தான் வந்தானா இவன்? அவனுடைய கருப்பு கண்ணாடி மாறியிருந்தது. நவேத். நரேந்திரன் உஷாராகி திரும்பும் முன் நவேத்தின் கை வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த கையில் ஸ்வெட்டர் ஒன்று மடித்து போடப்பட்டிருந்தது. ஸ்வெட்டரின் மடிப்புக்குள்ளிருந்து சிறிதளவு தெரிந்த போதிலும் அந்த உலோக வட்டம் நரேந்திரனுக்கு உடனே அடையாளம் புரிந்தது. துப்பாக்கி. அவன் வாசுதேவன், கோகுலகிருஷ்ணன் இருவர் மீதும் பாய்ந்து கீழே அழுத்தினான். துப்பாக்கி வெடித்தது. அம்மா! வயிற்றை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தாள் நான்சி. அவள் வயிற்றில் சிகப்பு பூ பூத்தது. வைஜ், இவளை கவனி, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துப்போ. நரேந்திரன் நிமிர்ந்தான். அந்த எடை மெஷினை நோக்கி பாய்ந்தான். நவேத் ஓடத் தொடங்கினான். திடீரென்று துப்பாக்கி வெடித்த சத்தம் மக்களை குழப்பி பரபரப்பை ஏற்படுத்தியது. அங்கங்கே மக்கள் ஓடினர். குறுக்கே நிறைய பார்சல்களுடன் குறுக்கிட்ட டிராலியை மோதி குப்புற விழுந்து எழுந்து நரேந்திரன் சிறு குழந்தையை இடறி பிளாட்பாரத்திலிருந்து தண்டவாளத்தில் குதித்து மறுபடியும் ஏறி பாய்ந்து அடுத்த பிளாட்பாரத்தில் ஓடினான். கூட்டத்தின் நடுவே நவேத் வெகு சுலபமாக ஓடினான். அவனை பிடியுங்கள்! நரேந்திரன் கத்தினான். ஒரு போர்ட்டர் குறுக்கே கை நீட்டி துப்பாக்கி பார்த்ததும் பதறி பின்வாங்கினான். தபால் துறையின் சிகப்பு நிற மெயில் வேனிலிருந்து இறக்கப்பட்டு கொண்டிருந்த தபால் மூட்டைகளில் இடறி அவன் ஓடினான். சரேலென இடதுபுறம் திரும்பினான். நரேந்திரன் அதே திசையில் ஓடியபோது நவேத்தை காணவில்லை. ரயிலில் இருந்து இறங்கி போய்க் கொண்டிருந்த ஏராளமான மக்களில் அவன் சுலபமாக கலந்திருந்தான். நரேந்திரன் ஓடினான். அவனை எப்படியும் அடையாளம் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் அந்த கூட்டத்தை சுற்றி ஓடி திரும்பி பார்த்தான். நவேத்தை காணவில்லை. ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினான். அங்கு தகவல்கள் தந்து அவர்களிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு பிளாட்பாரத்திற்கு மறுபடி ஓடினான். கூட்டம் கலைந்து வழிவிட ஸ்ட்ரெச்சரில் நான்சி வந்து கொண்டிருந்தாள். ஜிஹெச் எதிரிலேயே இருக்கிறது, அங்கு அட்மிட் பண்ணுவோம், அப்புறம் வேண்டுமானால் பிரைவேட் நர்சிங் ஹோமிற்கு போகலாம் என்றான் நரேந்திரன். வைஜ், வாசுதேவனையும் கோகுலகிருஷ்ணனையும் மற்றவர்களையும் நீ நேரே நம்ம ஆபீஸுக்கு அழைத்து போ. நான் போலீஸ் விவகாரங்களை முடித்துவிட்டு வருகிறேன். பினாயில் நெடியும் மூத்திர நாற்றமும் கலந்து குழப்பமாய் காற்றை அசுத்தம் செய்திருந்தன. காரிடாரின் சிமெண்ட் தரையில் சிவப்பு எச்சில் கரைகளை மிதிக்காமல் நரேந்திரன் நின்றிருந்தான். மரபெஞ்சில் உட்கார்ந்திருந்த நீலமோகனன் தலையில் கை வைத்து தாங்கி அழுது கொண்டிருந்தார். ஒற்றை போலீஸ் கான்ஸ்டபிள் தொப்பியால் விசிறிக்கொண்டு நின்றார். வெள்ளை உடை இறக்கை போல் பறக்க டாக்டர் வெளியே வந்தார். நீலமோகனனும் நரேந்திரனும் ஒரே சமயத்தில் அவரை சூழ்ந்தனர். பிழைத்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன் என்றார் டாக்டர். வயிற்றில் இரைப்பையை கிழித்திருக்கிறது குண்டு. நிறைய ரத்தம் வீணாகிவிட்டது. என் உடம்பிலிருந்து எத்தனை ரத்தம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் டாக்டர், அவளை காப்பாற்றுங்கள். நீலமோகனனின் குரல் நடுங்கியது, கெஞ்சியது. டாக்டர் அவர் தோளில் ஆதரவாக தட்டிவிட்டு நகர்ந்தார். எனக்கு இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிடிக்கவில்லை நரேன். ஏதாவது ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோமிற்கு இவளை எடுத்து போனால்தான் காப்பாற்ற முடியும். நான் பர்மிஷன் வாங்குகிறேன் என்றான் நரேந்திரன். சற்று தயங்கிவிட்டு, சார், இன்னும் என்னிடம் நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள். நான்சியை சுட்டவன்தான் தெய்யனூர் கிராமத்தில் இரவில் உங்களை தாக்கியவன். உங்களுடைய தங்கச் செயினுக்காகத்தான் வந்தான் என்று நீங்கள் சொன்னது பச்சை பொய். இல்லை நரேன். நீலமோகனன் நரேந்திரனின் கையை பிடித்து சத்தியம் செய்தார். அவனை நான் முன்பின் பார்த்ததில்லை. ஒருவேளை நான்சிக்கு தெரிந்தவனோ என்னவோ. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருடங்கள் ஆகின்றன? முழுசாய் 1 வருடம்தான் ஆகியிருக்கிறது. நீ பார்ப்பது புரிகிறது. லேட் மேரேஜ் இல்லை. எனக்கு நான்சி 2வது மனைவி. முதல் மனைவி 10 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டாள். குழந்தைகள் யாரும் கிடையாது எனக்கு. ஒரு வில்லேஜ் டான்ஸில் நான்சியை பார்த்தேன். பிடித்திருந்தது. கேட்டேன். அவளும் சரியென்றாள். கலப்பு திருமணம். அவளுடைய முன்கதையை பற்றி நான் அதிகம் கேட்டதில்லை. அவள் அனாதை என்று மட்டும் தெரியும். வந்தவன் பெயர் நவேத். நவேதா என்றார்.
நவேத் என்று ஒரு பையனை பற்றி நான்சி முன்பு சொல்லியிருக்கிறாள். அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டவனாம். அவளுக்கு அவனை பிடிக்கவில்லை. நவேத்தை பற்றி வேறு என்ன விபரம் தெரியும் உங்களுக்கு? எந்த விபரமும் தெரியாது. நீலமோகனன் தலையை இடதும் வலதுமாக ஆட்டினார். நரேந்திரன் கிணற்றிலிருந்து தான் கண்டெடுத்த பொருளை பற்றி நினைத்து கொண்டான். போலீஸ் காவல் இருக்கிறது. நீங்கள் வேண்டுமானால் இங்கு இருங்கள், அல்லது என்னுடன் வாருங்கள். நான் ஈகிள்ஸ் ஐ ஆபீஸ் போகிறேன் என்று அவன் சொன்னதும் நீலமோகனன் அவன் கைகளை அழுத்தினார். இல்லை, நானும் வருகிறேன். எனக்கு வாசுதேவனை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. சரி, கிளம்புங்கள். ஈகிள்ஸ் ஐ அலுவலகம். நரேந்திரனின் அறையில் ஒரு ஓரமாய் லக்கேஜ் குவிக்கப்பட்டிருந்தது. நாற்காலிகளில் அவர்கள் சிதறி உட்கார்ந்திருந்தார்கள். கோகுலகிருஷ்ணன், வாசுதேவன், சகுந்தலா. 3 முகங்களிலும் எதையோ தொலைத்துவிட்ட பயம் இருந்தது. புன்னகையோ இயல்போ இல்லாமல் மூவரும் வெகு டென்ஷனுடன் மூடியை திறந்தால் பொங்கி வழிந்து விடுவார்கள் போல இருந்தார்கள். நான்சிக்கு என்ன ஆயிற்று? பிழைத்து விடுவாளாம் என்றார் நீலமோகனன். அவர்களுடைய முகங்களை உன்னிப்பாக பார்த்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இத்தனை நேரம்? அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன செய்தோம்? ஒன்றும் செய்யவில்லை. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூட இல்லை என்றார் வாசுதேவன். எனக்கு பயமா இருக்கிறது மோகனன். இந்த நீலமோகனன் இருக்கிற மாட்டிலும் நீ எதற்கும் பயப்படாதே என்றார் அவர். வைஜெயந்தி ஒரு ட்ரேயில் டீ கப்புகளை வைத்து எடுத்து வந்தாள். வெல்கம் டு மெட்ராஸ். நீங்க சுவாகதம் சொல்லும் அழகு ரொம்ப நல்லா இருக்கிறது. ஊருக்குள் நுழைந்த உடனேயே வயிற்றை பார்த்து சுடுகிறார்கள். யாரை பார்த்து சுட்டானோ பாவி. பாவம், நான்சி மாட்டிக்கொண்டாள் என்றாள் சகுந்தலா. கேரளக்காரர்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? குளிக்காமல் சாப்பிட மாட்டோம் என்றான் கோகுலகிருஷ்ணன் டீயை மறுத்து. எங்களுக்கு எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறது? ஹோட்டல் சுகன்யாவில். டீ கூடவா சாப்பிடக்கூடாது என்று வற்புறுத்தினான் நரேந்திரன். டீ சாப்பிட்டார்கள். ஏற்கனவே உங்களில் ஒருத்தர் சுடப்பட்டிருப்பதால் போலீஸில் கேட்டால் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்வார்கள். வேண்டாம் நரேன், நீ மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த செக்யூரிட்டியும் வேண்டாம் என்றார் நீலமோகனன். நாளைக்கு விழாவிற்கு மத்திய அமைச்சர் வருகிறார். அவர் ஒரு தடவை தலையாட்டிவிட்டால் டெலிவிஷன் சீரியல் உடனே காசு கொடுக்கும் என்கிறார்கள். அவர் வரும்போது ஆடாமல் இருப்பது மடத்தனம் என்பதால்தான் திணறுகிறேன். இல்லையென்றால் மூட்டையை கட்டிக்கொண்டு கேரளா பக்கமே போய்விடுவோம். நானும் அதேதான் யோசித்து கொண்டிருந்தேன் என்றான் வாசுதேவன். நாம் இந்த விழாவில் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டுமா சார்? பயப்படாதே வாசு, நரேன் இருக்கிறான். இருந்தாலும் இதோ பார், இதுதான் மெட்ராஸில் லாஸ்ட் ப்ரோக்ராம். இதற்கப்புறம் டெலிவிஷன் ரெக்கார்டிங், அப்புறம் அமெரிக்கா. இன்றைக்கு போய் மனம் தளர்ந்தால் என்ன ஆவது? எத்தனை லட்சங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறது என்று உனக்கு தெரியாதா? லட்சங்களை பற்றியே பேசுங்கள். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் யாரால் தர முடியும்? வாசு, ரோட்டோரம் நின்று பஜ்ஜி சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன் மேல் லாரி ஏறி கூட செத்து போயிருக்கிறான். காம் டவுன். நீலமோகனன் சற்று அதிகாரமும் சற்று கெஞ்சலும் குலைந்த குரலில் அழுத்தமாக பேசினார். நரேந்திரன் புறம் திரும்பினார். நரேன், ஒரு டாக்ஸிக்கு சொல்லிவிடு. எல்லோரும் ஹோட்டலுக்கு போய் விடுவோம். அத்தியாயம் 6. ஹோட்டல் சுகன்யா. முதல் மாடியில் வரிசையாக 3 அறைகள் எடுக்கப்பட்டிருந்தன. 15 கோகுலகிருஷ்ணன், சகுந்தலா. 16 நரேந்திரன், வைஜெயந்தி. 17 நீலமோகனன், வாசுதேவன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருந்தது ஹோட்டல். சுற்றிலும் உயரமான வேறு கட்டிடங்கள் இல்லாததால் காற்று சிறப்பாக வந்தது. தன்னுடைய அறையில் இருந்த இருபுறமும் இருந்த அறைகளுக்கு போகும் வண்ணம் பால்கனியில் வசதி இருப்பதை நரேந்திரன் கவனித்தான். இப்போது கதவை சாத்தி கொண்டு உள்ளேயே இருக்கும்படி 2 அறைகளிலும் சொல்லியிருந்தான். கதவை திறந்து காபி சாப்பிட இறங்கினால் கூட அவனிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தான். உன்னிடம் ஒன்று காட்டப்போகிறேன் என்று ரொம்ப பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறாயே, என்ன நரேன் அது என்றாள் வைஜெயந்தி கட்டிலில் உட்கார்ந்து பின்னலை திருகி. கதவை சாத்தி விட்டு வருகிறேன். ஏய், தெய்யனூர் கிணற்றுக்குள் சகுந்தலா ரகசியமாய் எதையோ எரிந்தாள் என்றேனே, அதை நான் அள்ளி போட்டேன். பார்த்தால் அது ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு போட்டோ. பார்க்கிறாயா அந்த போட்டோவை? கண்ணாடியை அகற்றி அந்த போட்டோவை மட்டும் தனியே எடுத்திருந்தான் நரேந்திரன். புகைப்படத்தை வைஜெயந்தி பார்த்தாள். ஸ்டூடியோ அல்லது ஒரு வீட்டின் முகப்பறையில் எடுக்கப்பட்டிருந்தது படம். மெல்லிய சிகப்பு திரையை பிரித்து ஜோடியாக நின்றிருந்தவர்களில் பெண்ணை அவளுக்கு உடனே அடையாளம் புரிந்தது. சிகப்பும் நீலமும் கருப்பும் கலந்த வினோதமான நவீன உடையில் கால்களில் சிவப்பு ஷூக்கள் போட்டு நின்றிருந்தவள் நான்சி. சற்றே வெட்கம் பூத்த விழிகளுடன் அவள் திரும்பி பார்க்க அவள் தோளில் கை ஊன்றி நின்றிருந்த இளைஞன் அவளுக்கு புதிதாயிருந்தான். பிரவுன் நிற தொப்பி அணிந்து சிவப்பு பனியனும் நீல பேண்ட்டும் ஸ்போர்ட்ஸ் ஷூக்களும் சிம்லா கண்ணாடியும். அவன் முகத்தில் இருந்தது என்ன? சந்தோஷமா, வியப்பா என்று புரியவில்லை. யார் நரேன் இது?
இது ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்ட படம். பின்னால் பாலாஜி ஸ்டூடியோ, சென்னை 14 என்று போட்டிருந்தது. பார், ஒரு ரப்பர் ஸ்டாம்ப். அங்கே போனால் ஏதாவது விவரம் கிடைக்கலாம். ஏன்? நான்சியை கேட்டால், நான் படத்தை கண்டுபிடித்தது அவளுக்கு தெரிய வேண்டாம். எதற்காக கல்லறை ரகசியமாக அதை தூக்கி போட்டாள் என்று நாமே கண்டுபிடித்தால் இன்னும் நல்லது. வைஜெயந்தி அந்த புகைப்படத்தை தன் ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு கிளம்பினாள். ஜாம் பஜார் வீதியில் இருந்தது பாலாஜி ஸ்டூடியோ. கண்ணாடிக்குள் இருந்து ஒட்டப்பட்டிருந்த ராஜஸ்ரீ, காஞ்சனா, மஞ்சுளா போன்ற நடிகைகளின் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் ஸ்டூடியோவின் வயதை சூசகமாக தெரிவித்தன. பாஸ்போர்ட் போட்டோ 1 மணி நேரத்தில் எடுத்து தரப்படும் என்று போர்டு வைத்த மேஜைக்கு பின்னே உட்கார்ந்து நெகட்டிவ்களை டச்சப் பண்ணி கொண்டிருந்த வழுக்கையர் நிமிர்ந்தார். எஸ் என்றார். வைஜெயந்தி தன்னிடம் இருந்த ஈகிள்ஸ் ஐ விசிட்டிங் கார்டை முதலில் நீட்டினாள். நீங்கள் வைஜெயந்தி? ஆமாம். அடியேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அதற்காகத்தான் தேடி வந்திருக்கிறேன். வைஜெயந்தி அந்த புகைப்படத்தை எடுத்து அவர் மேஜை மேல் வைத்தாள். யார் இவர்கள் தெரியுமா? பெயர்களை வேண்டுமானால் கண்டுபிடிக்கலாம் ரிஜிஸ்டரிலிருந்து. போட்டோவை திருப்பி பார்த்து அதில் குறிப்பிட்டிருந்த வரிசை எண்ணை வைத்து பில் புக்கை கண்டுபிடித்து நான்சி, கேரளா என்றிருக்கிறது என்றார். அந்த ஆளுடைய பெயர்? டாக்ஸியில் வந்து இறங்கினார்கள். டாக்ஸி வெயிட்டிங்கில் இருந்தது. இருவரும் லவர்ஸ் போல் இருந்தார்கள். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்துக்கொண்டு, அவன் வைத்திருப்பது பொய் மீசை. பொய் மீசையா? ஆமாம், உங்களுக்கு மீசை வைத்தால்தான் நன்றாயிருக்கும் என்று அவனிடம் சொன்னாள். இந்த மீசையை ஒட்ட வைத்தாள். தலையில் தொப்பியை மாட்டினாள். கண்ணாடியை மாட்டிவிட்டாள். இப்போதுதான் அழகாயிருக்கிறீர்கள். இந்த போட்டோவில் யாருக்கும் உங்களை அடையாளம் தெரிய போவதில்லை என்றால் அவளுக்கு இருந்த தைரியம் அந்த பையனுக்கு இல்லை. வியர்த்து விட்டது. வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தவர்களாய் இருக்க வேண்டும். போட்டோ எடுத்தவுடன் டாக்ஸியில் ஏறி போய்விட்டார்கள். 1 வருஷத்துக்கு மேல் ஆகிறதம்மா. இப்படி நீ வந்து கேள்வி கேட்பாய் என்று தெரிந்திருந்தால் அந்த டாக்ஸி நம்பரையும் பில்லிலேயே குறித்து வைத்திருப்பேன். வைஜெயந்தி சிரித்தாள். போட்டோவை எங்கே கொடுத்தீர்கள்? மறுநாள் அந்த நான்சி மட்டும் வந்தாள். வாங்கி கொண்டு போய்விட்டாள். வேறு எதையும் நீங்கள் மறக்கவில்லையே? அவர் சற்றே யோசித்து இல்லை என்றார். வைஜெயந்தி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த புகைப்படத்தை மறுபடி ஹேண்ட்பேக்கில் வைத்து புறப்பட்டாள். அத்தியாயம் 7. நரேந்திரன் கொட்டாவியை வெளியே விடுதலை செய்தான். வைஜெயந்தி ஸ்டூடியோ போய் வந்த விவரங்களை கேட்டுக்கொண்ட பின்னும் அவனுக்கு எந்த விஷயமும் தெளிவாகி இருக்கவில்லை. வாட்சை பார்த்தான். வைஜ், எனக்கு தூக்கம் வருகிறது. நீலமோகனன் நான்சியோடு நர்சிங் ஹோமிலேயே தங்கிவிட்டார். வாசுதேவன் தனியாக இருக்கிறான். அவனுக்கு நான் துணையாக படுக்கிறேன். நீ போய் கோகுலகிருஷ்ணன், சகுந்தலாவிற்கு காவலாயிரு. ஜோடியாய் அவர்கள் இருக்கும் வரைக்கு நான் எப்படி நரேன்? இப்போது ஜோடி ஜாடி பற்றியெல்லாம் யோசிக்க அவகாசமில்லை. அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வெட்கப்படாமல் போ. நரேந்திரன் வாசுதேவன் ரூமிற்குள் கதவை தட்டிவிட்டு நுழைந்தான். வாசுதேவன் மிகவும் படபடப்பாக இருப்பது போல் தோன்றியது. நொடிக்கொரு தடவை எழுந்து உட்கார்ந்து தலையை தடவிக்கொள்வதும் வியர்வையை ஒற்றிக்கொள்வதும். என்ன வாசு, நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. அதை நினைத்து கொஞ்சம் டென்ஷன். கதகளி ஒன்றும் உனக்கு புதிதில்லையே, அப்புறம் எதற்கு டென்ஷன்? மினிஸ்டர் வரப்போகிறார், பார்க்க போகிறார். இந்தியாவிலிருந்து வந்து ஆடும் மற்றவர்களுக்கு இணையாக நாமும் பேர் வாங்க வேண்டுமே என்ற பயம்தான். டோன்ட் ஒரி, தூள் கிளப்பப் போகிறாய். ஜன்னல் புறம் ஏதோ அசைந்தது போல் இருந்தது நரேந்திரனுக்கு. கீட்டே போய் பார்த்தான். முதல் மாடி வரை வளர விட்டிருந்த குரோட்டன்ஸ் கொடிகளில் ஒன்று காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. ஜன்னல் கதவை சாத்தி விடவா நரேன்? பீச் காற்று அப்புறம் எப்படி உள்ளே வரும்? கவலைப்படாதே, இங்கே பார். நரேந்திரன் இடுப்பு துப்பாக்கியை எடுத்து காண்பித்தான். பயப்பட ஒன்றுமில்லை என்றான். வெளியே இருள் சூழ்ந்திருந்தது. பெரும்பாலான அறைகளில் விளக்கணைந்து விட்டது. மணி 11 தாண்டி இருந்தது. குட் நைட் என்றான் வாசுதேவன். கட்டிலில் படுத்து கழுத்து வரை பெட்ஷீட்டை இழுத்துக்கொண்டு நரேந்திரன் பாத்ரூமிற்குள் நுழைந்தான். கதவை தாளிட்டான். ஓ வேண்டாம் என்று வாசுதேவனுடைய குரல் பயத்துடன் பலகீனமாக ஒலித்தது. நரேந்திரன் பாத்ரூம் கதவை மோதினான். தாழ்பால் விலகவில்லை. ரூம் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. யாரோ அறைக்குள் வந்திருக்கிறார்கள். வாசுதேவனை மிரட்டுகிறார்கள். ஒருவேளை வெளியே இழுத்து கொண்டு போகிறார்களோ? நரேந்திரனின் உடல் பதறியது. கதவை இன்னொரு முறை மோதினான். முட்டாள், இது பாத்ரூம் கதவு, உள்புறமாய் திறக்கும் கதவு. நீ மோதினால் புண்ணியமில்லை. இழு இழு. நரேந்திரனுக்கு அந்த ஞானோதயம் வந்ததும் சுவரில் கால்களை அழுத்தி ஊன்றி கதவை பிடித்து முழு மூச்சுடன் இழுத்தான். திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் கதவு திறக்க இழுத்த வேகத்தில் அவன் பின்புறம் போய் விழுந்தான். வாஷ்பேசின் நொறுங்கியது. என்ன நரேன் என்றால் தாழ்பாலை திறந்து விட்டிருந்த வைஜெயந்தி. கதவை இடிக்கும் சத்தம் கேட்டு பால்கனி வழியே ஓடி வந்தேன். நரேந்திரன் ஈரமாக எழுந்தான். வைஜ், வாசுதேவனை யாரோ கடத்தி போகிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் போகிறேன். இருப்பவர்களை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்.
நரேந்திரன் காரிடாரில் ஓடினான். படிகளில் தாவி இறங்கினான். ஹோட்டலுக்கு வெளியே கார் பார்க்கிங் அருகே அவர்கள் தெரிந்தார்கள். வாசுதேவனை பின்னால் இருந்து பார்த்தபோதே அடையாளம் புரிந்தது. கூட இருந்தவன் யார் என்று தெரியவில்லை. நரேந்திரன் ஹோட்டலின் கண்ணாடி கதவுகளை அடையும் முன் கார் கிளம்பி விருட்டென்று அவுட்கேட் வழியே வெளியேறியது. நரேந்திரன் ஓடினான். தன் புல்லட்டில் தாவி ஏறினான். சாவிகளை பொருத்தி முதல் உதையிலேயே தட்டென்று கிளம்பியது. கிட்டத்தட்ட சரிந்து எழுந்து கேட்டை அடைந்தான். அப்போதுதான் மின்னல் வேகத்தில் கடந்து போயிருந்த காரை கண்டு பிரமித்திருந்த வாட்ச்மேன் அருகே பிரேக் அடித்தான். இப்போது ஒரு கார் போயிற்றே, அது எந்த பக்கம் திரும்பியது? ஏன் சார், ஏதாவது டேஞ்சரா? காரில் கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை துப்பாக்கியால் மிரட்டி கொண்டிருந்தானா? எந்த சைடில் கார் திரும்பியது? இதோ இந்த ரைட்டில் சார். நரேந்திரன் புல்லட்டை சரித்து திருப்பினான். தெருமுனையில் அந்த ஃபியட்டின் 2 சிகப்பு விளக்குகள் தெரிந்தன. நரேந்திரன் புல்லட்டின் வேகத்தை அதிகரித்தான். அவனை பார்த்ததும் கார் இன்னும் வேகம் பிடித்தது. இன்னொரு இடது சந்தில் நுழைந்தது. நரேந்திரன் திரும்பிய போது காரை காணவில்லை. அங்கு குறுக்கில் நிறைய சந்துகள் இடதும் வலதுமாக பிரிந்தன. ஃபியட் எந்த பக்கம் நுழைந்தது என்று தெரியவில்லை. நரேந்திரன் ஒவ்வொரு தெருவாக வட்டமிட்டு வட்டத்தை குறுக்கிக் கொண்டே வர தீர்மானித்தான். முதல் வட்டம் அஜந்தா ஹோட்டல், லாயிட்ஸ் ரோடு, விஎம் தெரு. இரண்டாவது வட்டம் விஎம் தெருவிலிருந்து பிரியும் அடுத்த சந்து. அதற்கப்புறம் காம்பவுண்டுகளின் உள்ளே பார்வையை பதித்து கொண்டே ஓட்டினான். எங்கும் அந்த காரை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று கவலை பிடித்து கொண்டது. என்ன அற்பத்தனமாக மிஸ் பண்ணிவிட்டேன். ஆஞ்சநேயா, இதுதான் நீ எனக்கு காட்டும் ஆசீர்வாதமா? புல்லட்டை நிழலில் நிறுத்தினான். இறங்கினான். இர்ரு என்ற சத்தம் வந்தது. ஃபியட் கார் அவன் நின்றிருந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தள்ளி 2 சந்துகள் பிரியும் அந்த சந்திப்பில் அதே ஃபியட் கார் நரேந்திரனுக்கு போக்கு காட்டி எங்காவது ஒளிந்திருக்க வேண்டும். இப்போது அவன் போய்விட்டான் என்று நினைத்து புறப்பட்டு விட்டது. நரேந்திரன் புல்லட்டில் பாய்ந்து ஏறினான். அதை கிளப்பாமல் தெருமுனை வரை வேகமாய் தள்ளினான். ஃபியட் ஒரு வீட்டின் முன் நின்றது. டிரைவர் இறங்கி கேட்டை திறக்க வாசுதேவனும் இப்போது கூட இருந்த இன்னொரு ஆள் யாரென்று புரிந்தது. நவேத். வாசுதேவனை ஒட்டி அவன் நடந்ததை பார்த்தால் துப்பாக்கியை அவன் முதுகில் பதித்திருக்க வேண்டும். நரேந்திரன் நிழலிலேயே நின்றிருந்தான். 20 நிமிடங்கள் கழித்து நவேத் மட்டும் தனியே வந்தான். கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். காரின் முன்புறம் டிரைவரோடு ஏறிக்கொண்டான். கார் விருட்டென்று புறப்பட்டது. நரேந்திரன் இன்னமும் 5 நிமிடங்கள் கொடுத்தான். அந்த குறிப்பிட்ட வீட்டை நெருங்கினான். கேட்டை திறந்தான். நேரெதிரே மாடிப்படிகள் ஏறின. வீட்டின் கீழ் போர்ஷனையும் மாடி போர்ஷனையும் தனித்தனியே பிரிக்கும் விதத்தில் இடையில் சின்ன காம்பவுண்ட் சுவர். நரேந்திரன் படிகளில் ஏறினான். அது 2ஆக திறக்கும் மரக்கதவுகளில் கொண்டு விட்டது. பூட்டு நரேந்திரனுக்கு சவால் விடவில்லை. சுலபமாய் திறந்து உள்ளே நுழைந்தான். கையில் துப்பாக்கி. என்ற முனகல் அரை மூலைகளிலிருந்து வந்தது. நரேந்திரன் தன் பெண்டார்ச்சை அடித்தான். வாசுதேவன் கைகள் கட்டப்பட்டு வாயில் துணிப்பந்து செருகி அடைக்கப்பட்டிருந்தது. நரேந்திரன் அவனை விடுத்து அறையை சுற்றிலும் பார்த்தான். அது ஒற்றை அறை போர்ஷன். கொடியில் ஒரு சட்டை தொங்கியது. ஸ்வெட்டர் தொங்கியது. தரையில் சுவரை ஒட்டி ஒரு துணிப்பை. துணிப்பையை ஆராய்ந்ததில் நவேத் அணியவிருந்த உடைகள், கொஞ்சம் பணம், கூடவே ஒரு பேப்பர் இல்லை, கடிதம். நரேந்திரன் டார்ச் வெளிச்சத்தில் அதை படித்தான். கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தது. மதிப்பிற்குரிய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சருக்கு. இந்த கடிதம் உங்கள் பார்வைக்கு வரும் மற்ற கடிதங்களைப் போல அல்ல. இதில் சில உண்மைகள் இருக்கின்றன. சில மோசடிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உண்மைகள். நீங்கள் உடனே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் கீழே. கடிதம் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. எழுதப்பட்ட வரையிலும் குறுக்கில் ஒரு கோடு இழுக்கப்பட்டிருந்தது. நரேந்திரன் அதை பாக்கெட்டில் செருகிக் கொண்டான். வாசுதேவனின் கட்டுக்களை ஒவ்வொன்றாக அவிழ்த்தான். வாசுதேவனின் உடல் நடுங்கியது. மூச்சு சீராக இல்லாமல் திணறியது. அரைமயக்கமாய் இருந்தது. இவனை எப்படி புல்லட்டில் தூக்கி போகப் போகிறேன்? நரேந்திரன் அவனை அள்ளிக்கொண்டு வெளிப்பட்டான். கதவை பழையபடி சாத்தி பூட்டிவிட்டு இறங்கினான். புல்லட் இருந்த இடம் வரை நடத்தி வந்ததில் வாசுதேவனுக்கு சற்று தெளிவு பிறந்தது. வேண்டாம், கதக்கலியும் வேண்டாம், காசும் வேண்டாம், நான் இப்படியே போய்விடுகிறேன் என்றான் திடீரென்று. உன்னை மிரட்டி தூக்கி வந்தவனை உனக்கு தெரியுமா வாசு? ஆனால் நான்சிக்கு ஏற்பட்டதுதான் எனக்கும் ஏற்படும் என்று அவன் மிரட்டினான். சரி, என்னை கெட்டியாக பிடித்து கொண்டு உட்கார். பைக்கு ஓடும் பொழுது அந்த காற்றிலேயே உன் மயக்கமெல்லாம் கலைந்துவிடும். அத்தியாயம் 8. ஹோட்டல் அறையில் அவர்கள் பரபரப்பாக இருந்தார்கள். வாசுதேவனை பார்த்ததும் கோகுலகிருஷ்ணனின் நெஞ்சிலிருந்து பெருமூச்சு ஒன்று விடுதலையானது. நரேந்திரன் வைஜெயந்தியை தனியே அழைத்து போனான். வைஜெயந்தி தேங்க் காட் என்றாள். நீ போய் ரொம்ப நேரம் ஆனதும் நான் பயந்து விட்டேன் நரேன். ஹோட்டல்காரர்கள் என்ன சத்தம் ஏது சத்தம் என்று விசாரித்து கொண்டு வந்து விட்டார்கள்.
வாஷ்பேசின் உடைந்து கிடப்பதை பார்த்துவிட்டு போனார்கள். இந்த ஹோட்டல் இனி வேண்டாம் வைஜ். இன்னும் 24 மணி நேரம்தானே. பேசாமல் ஈகிள்ஸை ஆபீஸுக்கே கூட்டி போய்விடலாம் என்று நினைக்கிறேன். ஜான் சுந்தரையும் துணைக்கு இருக்க சொல்லலாம். மெட்ராஸில் நவேத் எங்கே தங்கியிருக்கிறான் என்று தெரிந்துவிட்டது. வைஜ், பால்ராஜிடம் சொல்லி அவனையும் அவனோடு காரில் வந்தவனையும் மடக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். நரேன், நீ வருவதற்கு கொஞ்ச நேரம் முன்னால் 3 தடவை போன் வந்துவிட்டது நீலமோகனனுக்கு. யாரிடமிருந்து? பேசுவது யார் என்று சொல்ல மறுத்துவிட்டார்கள். நீலமோகனன் இருக்கிறாரா? இல்லை என்றதும் டொக்கென்று ரிசீவரை வைத்து விடுகிறான். நீலமோகனனிடமிருந்து ஏதாவது தகவல் உண்டா? அவரிடமிருந்து நேரடியாக ஒன்றுமில்லை. ஆனால் காவலுக்கு இருக்கிற கான்ஸ்டபிள் போன் செய்தார். என்னவாம்? நான்சிக்கு ஏதாவது ஆபத்தோ என்று நரேந்திரனுக்கு கொஞ்சம் பதறியது. நான்சி உன்னுடன் பேச விரும்புகிறாள் போலிருக்கிறது. நீ வந்ததும் நர்சிங் ஹோமிற்கு போன் பண்ண சொன்னார்களாம். நரேந்திரன் போனை அருகே இழுத்து ரிசப்ஷனில் நர்சிங் ஹோம் நம்பர் கொடுத்து தொடர்பு தரச் சொன்னான். ஸ்பெஷல் வார்டு, நான்சியிடம் பேச வேண்டும். நான்சி, ஹவ் ஆர் யூ? பெட்டர் என்றாள் நான்சி. குரல் மிக பலவீனமாயிருந்தது. நீலமோகனன் பக்கத்தில் இருக்கிறாரா? இல்லை, மருந்து வாங்கி வர போனார் நரேன். குரல் தாழ்ந்து ரகசியமாக ஒலித்தது. இனியும் மறைக்கக்கூடாது. உங்களிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறேன். ரொம்ப நேரமாக இந்த வார்த்தையைத்தான் எதிர்பார்த்தேன். யாராவது என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருப்பதையெல்லாம் சொல்லிவிட்டால் நல்லது என்று நினைத்தேன். போனில் வேண்டாம் நரேன், நேரில் வாருங்கள் உடனே. கிவ் மீ சம் டைம். இவர்களையெல்லாம் ஈகிள்ஸை ஆபீஸில் கொண்டு இறக்கிவிட்டு விட்டு வருகிறேன். நான் காத்திருப்பேன். கான்ஸ்டபிள் இருந்தால் கொடு நான்சி. சார், நான் நரேந்திரன் பேசுகிறேன். நான் அரை மணி நேரத்திற்குள் அங்கு வந்து விடுவேன். அதுவரை நான்சியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். போனை வைத்துவிட்டு திரும்பினான். வைஜ், அந்த போட்டோ எங்கே? வைஜெயந்தி போட்டோவை நீட்டினாள். இந்த ஆள் யார் என்று அடையாளம் தெரிந்துவிட்டது வைஜ். யார் நரேன்? நவேத். இந்த ஆளுடைய மீசையை எடுத்துவிட்டு கண்ணாடியை விலக்கிவிட்டு வலது கண்ணை மூடி தைத்து விட்டால் நவேத்திற்கு வெகு நெருக்கமாக வந்து விடுவான். நான்சியை கேட்டால் நவேத் யாரென்று தெரிந்துவிடும் என்கிறாய். ஆமாம், அப்படி நான்சி சொல்லாவிட்டால் சகுந்தலாவை கடைசியாக கேட்கலாம். ரிசப்ஷனை கூப்பிட்டு பில்லை ரெடி பண்ண சொல்லிவிட்டு ஒரு டாக்ஸியை கூப்பிடச் சொன்னான் நரேந்திரன். எல்லோரையும் ஈகிள்ஸை ஆபீஸில் விட்டுவிட்டு பால்ராஜிற்கு 2 போன்கள் செய்துவிட்டு நரேந்திரன் புல்லட்டை எஸ்ஜே நர்சிங் ஹோமை நோக்கி திருப்பினான். நர்சிங் ஹோமில் அந்த நேரத்தில் உள்ளே விட மறுத்த வாட்ச்மேனிடம் தான் யாரென்று விளக்கி சொல்லி கதவு திறக்க வைத்தான். ஆஸ்பத்திரி அமைதியாய் இருந்தது. நரேந்திரனின் ஷூக்கள் மட்டும் தனியே ஒலி எழுப்புவது போல இருந்தது. ஸ்பெஷல் வார்டு முதல் மாடியில் இருந்தது. நரேந்திரன் 3 படிகள் தான் ஏறியிருப்பான். அப்போது அந்த சத்தம் கேட்டது. சிலீர் என்று பாட்டில் ஒன்று கீழே விழுந்து நொறுங்கும் சத்தம். உடனே இன்னொரு கண்ணாடி நொறுங்கும் சத்தம். ஐயோ என்று ஒரு கூச்சல். நீலமோகனனுடைய குரல். நரேந்திரன் படிகளை தாவி ஏறினான். எங்கிருந்தோ 2 நர்ஸ்கள் உற்பத்தியாகி நரேந்திரனின் பின்னே தபதபவென்று ஓடி வரலானார்கள். ஸ்பெஷல் வார்டில் இருந்து கான்ஸ்டபிள் பரபரப்பாக வெளியே ஓடி வந்து நேரே நரேந்திரனின் மீது மோதினார். என்ன ஆயிற்று? போன் செய்துவிட்டு வருகிறேன் சார். கான்ஸ்டபிள் ஓடினார். அறைக்குள் நுழைந்ததும் நரேந்திரன் அதிர்ந்து நின்றான். நான்சியின் கழுத்து கட்டில் முனையில் மடங்கி இருந்தது. அவளது உயிரற்ற தலை தொங்கியது. அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருந்த பெரிய பாட்டில் கர்ப்பமுடைந்து கீழே சிதறியிருந்தது. நீலமோகனன் கட்டிலில் மண்டையை மோதிக்கொண்டிருந்தார். நரேந்திரனை பார்த்ததும், நரேன், அவனை பிடி நரேன், அந்த கொலைகாரனை பிடி என்று கத்தினார். ஜன்னல் பக்கம் காட்டினார். ஜன்னல் திறந்து ஒரு கண்ணாடி உடைந்திருந்தது. நரேந்திரன் ஜன்னலுக்கு ஓடினான். கீழே எட்டி பார்த்தான். அண்ணாந்து பார்த்தான். எங்கும் இருள்தான் ஆக்கிரமித்திருந்தது. யார் வந்தது சார்? அந்த கருப்பு கண்ணாடிக்காரன்தான். நீலமோகனனின் மூச்சு பதட்டத்தில் திணறியது. அவர் தலை கலைந்திருந்தது. சட்டை மார்பில் கிழிந்திருந்தது. நான் கட்டில் பக்கத்தில்தான் உட்கார்ந்திருந்தேன். கண்ணையர்ந்து விட்டேன் போல் இருக்கிறது. திடீரென்று விழிப்பு வந்தது. பார்த்தால் டாக்டர் போல் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அவன் நான்சி மீது குனிந்திருந்தான். டேய், என்னடா செய்கிறாய் என்று அவன் மீது பாய்ந்தேன். என்னை பிடித்து தள்ளினான். நான் மோதி ட்ரிப்ஸ் பாட்டில் விழுந்தது. அவன் சட்டென்று ஜன்னல் வழியே வெளியேறிவிட்டான். அந்த வழியில்தான் உள்ளே வந்தானா என்றும் தெரியவில்லை. சுட்டது போதாது என்று கழுத்தை நெரித்தே கொன்று விட்டான். நரேந்திரன் அறைக்கு வெளியே பாய்ந்தான். அதற்குள் அவன் எப்படி மாயமாய் மறைந்தான்? நவேத் எங்கும் இல்லை. மொட்டை மாடி கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு கட்டிடத்தின் நாற்புறமும் பார்த்தான். நவேத் தென்படவில்லை. கான்ஸ்டபிள் நான்சியின் அறைவாசலில் நின்று நைட் டியூட்டி டாக்டர்களையும் நர்ஸுகளையும் அதட்டி கொண்டிருந்தார். ஸ்டேஷனுக்கு போன் செய்துவிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள். நரேந்திரன் அவர் சொன்னதை காதில் வாங்கினான். அறைக்குள் நுழைந்தான். நான்சியின் கழுத்து எலும்பு முறிந்திருக்க வேண்டும். கழுத்தை நெரித்தவன் அவளுடைய தலையை இரக்கமில்லாமல் பின்னே இழுத்திருக்க வேண்டும். உங்களிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுகிறேன். என்ன உண்மைகளை சொல்ல இருந்தாய் நான்சி? உன்னை பற்றியா? நவேத்தை பற்றியா?
இல்லை உங்கள் இருவரை பற்றியா? நான்சியின் நீளமான விரல் நுனியில் சிக்கியிருந்த 2 நூல்கள் நரேந்திரனின் கவனத்தை கவர்ந்தன. கொலையாளியுடன் போராடிய போது வந்திருக்க வேண்டும். அதில் ஒன்றை எடுத்து தன் விரலில் சுற்றி கொண்டான். கீழே பீடிகள் சிதறி கிடந்தன. நீலமோகனனின் பீடி. கொலையாளியை தடுக்க முயற்சித்து அவர் தள்ளப்பட்ட போது பாக்கெட்டிலிருந்து சிதறி இருக்க வேண்டும். பூட்ஸ்கள் ஒலி கேட்டது. இன்ஸ்பெக்டர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள். நரேன்! நீலமோகனனின் குரலில் கரகரப்புடன் கூடிய உறுதி இருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. என்ன சார்? நான்சியை புதைத்தாயிற்று. அவள் சாவு எனக்குள் ஒரு வைராகியத்தை கிளப்பிவிட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய விழாவில் எங்கள் குரூப் டான்ஸிற்குத்தான் அதிக கைத்தட்டல்கள் வந்தாக வேண்டும். எந்த புரோகிராமை நிறுத்துவதற்காக, தடை செய்வதற்காக அந்த நவேத் சதி செய்கிறானோ அதை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி காட்ட வேண்டும். வைஜெயந்தி சகுந்தலாவை தனியே பால்கனிக்கு அழைத்து போயிருந்தாள். அந்த போட்டோவை அவளிடம் கொடுத்து நீட்டினாள். நீதானே இதை கிணற்றில் போட்டாய்? ஆமாம், அன்றைக்கு நான்சி தான் இதை என்னிடம் கொடுத்தாள். இதை யாருக்கும் தெரியாமல் கிணற்றில் போட்டுவிடு என்றாள். அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. பொய் சொன்னாயோ? இல்லை, சத்தியமாய் தெரியாது. அவள் குரல் நடுங்கியது. அவள் கொடுத்த விளக்கம் பொருத்தமாய் இருந்தது போல் பட்டது வைஜெயந்திக்கு. போட்டோவை கோகுலகிருஷ்ணனிடம் நீட்டினாள். அவன் முகத்திலும் இருள் கடந்து போன மாதிரி இருந்தது. மேனேஜரின் சம்சாரத்தை இன்னொரு இளைஞருடன் பார்த்த திடுக்கிடலாய் கூட இருக்கலாம். அவனும் தலையை இடதும் வலதுமாக அசைத்தான். வைஜ் என்று நரேந்திரன் கூப்பிடுவது காதில் விழுந்தது. நரேந்திரன் நீலமோகனனுக்கு எதிரே நின்றிருந்தான். வைஜ், அந்த போட்டோவை சாரிடம் கொடு. நீலமோகனன் குழப்பமான முகத்துடன் போட்டோவை வாங்கி கொண்டார். நான்சியுடன் இருப்பது யார் தெரிகிறதா சார்? நவேத். அவருடைய முகத்தில் கன்னத்து தசை தனியே துடித்தது. இப்பொழுதும் அவனை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அடம்பிடிக்கப் போகிறீர்களா? நீலமோகனன் நரேந்திரனின் மேஜை மீது தலையை கவிழ்த்து கொண்டார். நீங்கள் முழு உண்மையை சொல்லாத நிலையில் நான் எப்படி சார் உங்களோடு ஒத்துழைக்க முடியும்? நீலமோகனன் நிமிர்ந்தார். நரேந்திரனின் கண்களை பார்க்காமல் பேசினார். நான் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்னால் நான்சிக்கு வேறு யாருடனோ தொடர்பு இருந்தது என்று எனக்கும் லேசுவாசாக தெரியும். ஆனால் அதை பற்றி நான் எதுவும் அவளிடம் கேட்டதில்லை. அவளும் சொன்னதில்லை. எங்கள் மைவிழி குரூப்பிற்கு நிறைய புரோகிராம்கள் வந்ததும் பொறாமைப்பட்டவர்களில் அவனும் ஒருத்தன். நீ நிறையத்தான் சம்பாதிக்கிறாயே, எனக்கும் கொடு என்று நான்சியை நச்சரிக்க ஆரம்பித்தான். ஒரு ஸ்டேஜில் நான்சி என்னை கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். அதற்கப்புறம் அவனை நானே டீல் செய்து கொள்கிறேன் என்றேன். முதலில் 10,000 கொடுத்தேன். அவனுக்கு திருப்தி வரவில்லை. மறுபடி கேட்டான். என்னை பற்றியும் நான்சியை பற்றியும் இந்த ஊருக்கெல்லாம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினான். மெட்ராஸில் புரோகிராம் எப்படி நடக்கும் பார்க்கிறேன் என்று சவால் விட்டான். அதனால்தான் உன்னை எங்கள் பாதுகாப்பிற்கு கூப்பிட்டேன். இத்தனை நாள் ஏன் மறைத்தீர்கள்? முதலிலேயே சொல்லியிருந்தால் அவனுடைய பின்னணி என்ன என்று ஆராய்ந்து அவனை மடக்கியிருக்கலாம். பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிகளிலும் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். நம்மை பற்றிய ரகசியத்தை வைத்து நம்மையே பிளாக்மெயில் செய்வார்கள் என்று நான்சி பயமுறுத்தி இருந்தாள். அதனால்தான் உன்னிடம் சொல்லவில்லை. இனிமேலும் மறைப்பதில் அர்த்தமில்லை. நவேத்தை பற்றி வேறென்ன தெரியும் உங்களுக்கு? அவன் எங்களை நிழல் போல் துரத்தி கொண்டிருந்தான். பணம் பணம் பணம்தான் அவனுக்கு கவனம். நான்சியை நான் அதிகம் கேள்விகள் கேட்டால் அவள் சங்கடப்படுவாளோ என்று கேள்விகள் கூட கேட்டது கிடையாது. நீலமோகனன் பார்வையை உயர்த்தினார். இன்றைக்கு விழாவில் அவன் கலாட்டா பண்ணாமல் பார்த்துக்கொள் போதும். நரேந்திரன் அவரை விட்டு வெளியே வந்தான். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சிகரெட்டை ஊதினார். தலையை இடதும் வலதுமாக அசைத்தார். நவேத் கிடைக்கவில்லை. ரூமிற்கு அவன் திரும்பவே இல்லை. நீ அடையாளம் சொன்ன ஃபியட் கார் அனாதையாக அபிராமி தியேட்டர் கார் பார்க்கிங்கில் நின்றிருந்தது. ஓனர் கார் திருடு போனதாக நேற்றுதான் கம்ப்ளைண்ட் செய்திருந்தார். பால்ராஜ், உங்களிடம் சில உண்மைகளை சொல்லப் போகிறேன் என்றான் நரேந்திரன் மேஜையில் கைகளை ஊன்றி. இன்றைக்கிரவு நடக்கப் போகும் இந்திய விழாவில் கதகளி ஐட்டம் வரும்போது ஒரு பிரச்சனையை எதிர்பார்க்கிறேன். வாசுதேவன், கோகுலகிருஷ்ணன் இருவரை பற்றியும், நீலமோகனனின் மனைவியாயிருந்த நான்சியை பற்றியும், அவர்களை துரத்தி கொண்டிருந்த நவேத் பற்றியும் விபரமாக சொன்னான். நவேத் வாசுதேவனை கடத்தி போன பின் ஹோட்டலுக்கு நீலமோகனனுக்கு 2-3 முறை போன் வந்தது என்றார். அந்த நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்ததால் பேசவில்லை. போன் செய்தது நவேத்தாகத்தான் இருக்க வேண்டும். வாசுதேவனை காட்டி பணம் பறிக்க நினைத்திருப்பான். அது முடியாமல் போனதும் போலீஸ் காவலை மோப்பம் பிடித்து ரூமிற்கே திரும்பாமல் இருந்துவிட்டான். திறந்த வெளியரங்கம், ஆயிரக்கணக்கில் ஆட்கள் கூட போகிறார்கள். அதில் அவனும் இருக்கலாம். அதனால் செக்யூரிட்டியை கொஞ்சம் உஷார்படுத்த வேண்டும். சென்ட்ரல் மினிஸ்டர் வருகிறார் என்பதால் ஏற்கனவே ஹெவி செக்யூரிட்டி போட்டிருக்கிறோம். நவேத்திற்கு வலது கண் கிடையாது பால்ராஜ். அந்த அடையாளத்துடன் யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று சொல்லுங்கள். நடக்கிற காரியமா நரேன்? கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறவர்களை எல்லாம் கண்ணாடியை கலற்றி காட்டச் சொன்னால் ரகளையாகிவிடும். ஆடியன்ஸ் பக்கம் செக்யூரிட்டி எப்படியோ
ஆர்டிஸ்டுகள் தங்கும் மேடை பகுதியிலாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் பால்ராஜ். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுத்து அதை காட்டினால்தான் உள்ளே வரலாம், வெளியே போகலாம் என்று ஏற்பாடு செய்யலாம். குட் ஐடியா என்றார். அப்புறம் நீ கேட்ட விபரத்தையும் இன்று இரவுக்குள் ஃபாரன்சிக் லேபில் சொல்லிவிடுவார்கள். எழும்பூர் நேரு ஸ்டேடியம். சினிமா நட்சத்திரங்கள் பங்கு கொள்ளும் விழா என்பதாலோ என்னவோ கூட்டம் நெரித்தது. மேடைக்கு போகும் வழியில் ஒரு கான்ஸ்டபிள் நிறுத்தப்பட்டார். வெவ்வேறு குழுக்களுக்கு தனித்தனி மேக்கப் ரூம்கள் தர வசதியில்லாத காரணத்தால் விழாவில் பங்கேற்க வந்த குழுவினருக்கு பின்புறம் தற்காலிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மேடைக்குள் பிரவேசிப்பதற்கும் வெளியேறுவதற்கும் பிரத்யேக அடையாள அட்டை முக்கியமானவர்களுக்கு மட்டும் தரப்பட்டிருந்தது. நரேந்திரன் சுறுசுறுப்பாய் இருந்தான். குழுக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் இருந்த சிறு மைதானத்தில் தனி கேட் இருந்தது. அதன் வாசலில் நின்றிருந்தான். ஒரு நீல நிற வேன் வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவன் இறங்கினான். மைவிழி குரூப் நீலமோகனனை பார்க்க வேண்டும். நெற்றியில் சந்தனக்கீற்று, வேட்டி சட்டை. யார் நீ? கதகளி டான்ஸிற்கு மியூசிக் வாசிக்க வேண்டியவர்கள். வெயிட்டியர் என்றான் நரேந்திரன். நீலமோகனனை கூப்பிட்டான். சாரே நமஸ்காரம். இவ்வளவு லேட்டாகவா வருவது என்றார் நீலமோகனன். வேனிற்குள் ஏறி அவர் குழுவிற்கு வாத்தியம் வாசிப்பவர்களை மட்டும் அடையாளம் காட்டி இறங்கச் சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் உடனடியாக அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது. வாசுதேவன், கோகுலகிருஷ்ணன் சாரெல்லாம் நோக்கலாமா சார்? நீலமோகனனின் முகம் கோபமானது. அதெல்லாம் யாரையும் நோக்க வேண்டாம், மேடையில் பார்த்து கொள்ளலாம். அவர்கள் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார்கள். 7 மணிக்கு முதல் ஐட்டமாக பரதநாட்டியம் துவங்கியது. நரேந்திரன் கூடாரத்திற்கு திரும்பினான். வாசுதேவனும் கோகுலகிருஷ்ணனும் கீழே படுத்திருந்தார்கள். அவர்கள் முகத்தில் எண்ணெய் பூசி பெயிண்ட் பூசப்பட்டு கொண்டிருந்தது. அசையாமல் கொள்ளாமல் என்ன கொடுமை இது என்று நினைத்தாள் வைஜெயந்தி. நீலமோகனன் ஓரிடத்தில் உட்காராமல் மிகவும் டென்ஷனாக இங்கும் அங்கும் நகர்ந்து கொண்டிருந்தார். வாசுதேவனின் உடலில் மெல்லிய நடுக்கம் இருப்பதாக நரேந்திரனுக்கு தோன்றியது. நீலமோகனன் என்பவர் யார்? கூடாரத்து வாசலில் குரல் கேட்டது. கான்ஸ்டபிள் ஒருவர் நின்றிருந்தார். நான் தான். உங்களை தேடிக்கொண்டு யாரோ வந்திருக்கிறார்கள். நான் போய் பார்க்கிறேன் என்றான் நரேந்திரன். நீலமோகனனுக்கு நிறைய வியர்த்து விட்டது. வேண்டாம் நரேன், இவர்களுக்கு தான் காவல் முக்கியம். நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன். அவர் வேகமாக வெளியேறினார். வாசுதேவன் கண்களை மட்டும் சுழற்றினான். அவன் நிச்சயம் பயந்திருந்தான் என்று தோன்றியது. நரேந்திரன் கூடாரத்து வாசலில் நின்று நீலமோகனனை பார்வையால் தொடர்ந்தான். கேட்டுக்கு வெளியே ஒரு டாக்ஸி நின்றிருந்தது. நீலமோகனன் குனிந்து பார்த்துவிட்டு பின்கதவை திறந்து டாக்ஸிக்குள் ஏறினார். டாக்ஸியில் அவர் குழுவுக்கு மியூசிக் வாசிக்கிறவன், லைட்டிங் செய்பவன் யாராவது வந்திருக்கக்கூடும். அடையாளம் புரிந்து கொள்ள அவர் ஏறுகிறார் என்று அவன் நினைத்தான். ஒரு முழு நிமிடம் கழித்து டாக்ஸி கதவு திறந்தது. நீலமோகனன் இறங்கினார். பின்னாலேயே கருப்பு பர்தா போட்டு உடலும் முகமும் மறைத்து ஒருத்தி இறங்கினாள். நீலமோகனன் கேட்டில் இருந்த கான்ஸ்டபிளிடம் சொல்லி அவளுக்கும் ஒரு அடையாள அட்டை அவருடைய உத்தரவாதத்தின் பேரில் வாங்கினார். கூடாரத்தை நோக்கி நடந்து வந்தார். ஜல் ஜல் என்று கொலுசு முதலில் சத்தமிட்டது. உடை முழுக்க மூடியிருந்தாலும் அந்த பெண் உடம்பை நெளித்து நெளித்து உருட்டி உருட்டி வெகு ஸ்டைலாக நடந்து வந்தது. நரேந்திரனின் அருகில் வந்ததும், மிஸ் பமிலா என்றார் நீலமோகனன். கதகளி பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. நம் புரோகிராம்கள் எதையும் மிஸ் பண்ணாது. நரேந்திரன் கைகளை கூப்பினான். அந்த பெண்ணின் கைகள் கருப்பு துணிக்கு வெளியே வந்தன, கூப்பின. வளையல்கள் சிலிங் என்று சத்தம் ஏற்படுத்தின. இவளை ஆடியன்ஸில் முதல் வரிசையில் உட்கார வைத்துவிட்டு வருகிறேன் என்றார் நீலமோகனன். பின்னழகை உருட்டி உருட்டி அந்த பெண் நீலமோகனனுடன் நடந்து போனது. அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்ததும் நரேந்திரன் வைஜெயந்தியை பார்வையாலேயே அழைத்தான். வைஜ், ரொம்ப கவனமாக இவர்களை பார்த்துக்கொள். நான் இதோ வந்து விடுகிறேன். அதற்குள் நீலமோகனனும் அந்த பெண்ணும் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. நரேந்திரன் நடையில் சற்று வேகம் காட்டினான். மேடையின் பின்புறம் இருந்த கேட்டை நெருங்கி தன் அடையாள அட்டையை காட்டினான். நுழைந்தான். தீம் தரியிட தரியிட என்று நட்டு வாங்க ஒலித்து கொண்டிருக்க பின்னால் பம்பரச்சாட்டை போல் சுழன்று அடிக்க ஒரு பெண் பரதம் ஆடிக்கொண்டிருந்தது. சிகப்பு, மஞ்சள், நீலம், மஞ்சள், நீலம் என்று வர்ணங்கள் மாறி மாறி அவள் மீது வெளிச்சம் அடித்து கொண்டிருந்தன. நரேந்திரன் முதல் வரிசையை, 2வது வரிசையை, 3வது வரிசையை பார்த்தான். அந்த பெண்ணை காணவில்லை. கான்ஸ்டபிளிடம் விசாரித்த போது எந்த முஸ்லிம் பெண்ணும் சமீபத்தில் இந்த வாசல் வழியே அனுமதிக்கப்படவில்லை என்றார். நரேந்திரன் வந்த வழியில் திரும்பினான். கூடாரத்திற்கு ஓடினான். மேக்கப் முழுவதும் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்க அங்கேயும் நீலமோகனனை காணவில்லை. வைஜெயந்தி மண் தரையில் விரலால் எழுதி கொண்டிருந்தாள். நவேத். நரேந்திரன் அந்த எழுத்துக்களை பார்த்தான். அவன் மண்டைக்குள் மின்னல் வெடித்தது. இது ஏன் எனக்கு தோன்றாமல் போயிற்று? ஓடினான். கதகளியின் இசைக்குழு இருந்த கூடாரத்திற்குள் நுழைந்து ஜண்டை வாசிப்பவனை கூப்பிட்டான். வாசுதேவனை பார்க்க வேண்டும் என்றாயே, வருகிறாயா?
ஓ, அவன் சந்தோஷத்துடன் நரேந்திரனை தொடர்ந்தான். அவனை பார்த்ததும் கோகுலகிருஷ்ணனின் விழிகள் விரிந்தன. வாசுதேவனிடம் எந்த சலனமும் இல்லை. வைஜெயந்தி நிமிர்ந்து பார்த்தாள். வாசுதேவன் எவிட என்றான் ஜெண்டை. இங்கே இல்லை. இல்லையே, கோகுலகிருஷ்ணனை தான் ஞான் அறியும். சரி, நீ வா. அவனை தரதரவென்று இழுத்து கொண்டு போய் அவன் கூடாரத்திலேயே விட்டுவிட்டு நரேந்திரன் அந்த பிரதேசத்தை பார்வையால் மேய்ந்தான். அங்கங்கே கூடாரங்கள் இருக்க அவற்றிற்கு மிகுந்த வெளிச்சம் பாய்ச்சி கொண்டு மேலே வெள்ள விளக்குகள். ஆனால் கூடாரங்களின் பின்னே சிறிய இடைவெளி விட்டு இருந்த மரங்கள் அருகே வெளிச்சம் தோய்ந்திருந்தது. நரேந்திரன் அந்த பக்கம் ஓடினான். அதோ 2 மரங்களின் நடுவில் குறுக்காக அவள் கிடந்தாள். கருப்பு பர்தா போட்ட பெண்மணி. நரேந்திரன் அவளை புரட்டினான். நெஞ்சில் இருந்து துருத்தியிருந்த கத்தி சிவப்பாகி இருந்தது. இரத்தம் கருப்பு உடையையும் கரைப்படுத்தி கொண்டிருந்தது. நரேந்திரன் முகத்து துணியை விலக்கினான். அவன் எதிர்பார்த்தபடியே நவேத். மூச்சு திணறி திணறி வந்து கொண்டிருந்தது. ஒற்றை கண் நரேந்திரனை களைப்போடு பார்த்தது. நீலமோகனன், ஒளிந்திருக்கும் இடத்தை விட்டு வெளியே வாருங்கள். நரேந்திரன் ரகசியமாக கூப்பிட்டான். அசையாதே என்றார் நீலமோகனன் ஒரு மரத்தின் பின்னிருந்து உருவாகி. அவர் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. நரேந்திரன் 2 கைகளையும் உயர்த்தினான். தாழ்வான கிளை ஒன்று கைகளில் தட்டுப்பட்டது. நீலமோகனனின் முகம் அந்த அரைகுறை வெளிச்சத்தில் கதகளி ஆடியது. பயம், ருத்ரம், இயலாமை, குழப்பம் என்று அத்தனை ரகங்களும் அவர் முகத்தில் நிழலாடின. நரேந்திரன் 2 கைகளாலும் கிளையை பற்றி திடீரென்று கால்களை உயர்த்தி காற்றில் ஊஞ்சலாய் அவர் நெஞ்சை 2 கால்களாலும் உதைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே பல்டி அடித்து மல்லாந்தார். அத்தியாயம் 10. நரேந்திரன் வைஜெயந்தின் கைகளை பற்றி குலுக்கினான். கடைசி நிமிடத்தில் எனக்கு க்ளூ கொடுத்தது நீதான் என்றான். என்ன சொல்கிறாய் நரேன்? நவேத், NAVED என்று எழுதினாயோ? இங்கிலீஷில் எழுத்துக்களை வலமிருந்து படி. DEVAN. தேவன், வாசுதேவன். நவேத், சாரி, தேவன் எப்படி இருக்கிறான் நரேன்? பிழைத்து கொண்டான். அவனிடமும் கோகுலகிருஷ்ணனிடமும் விசாரித்ததையெல்லாம் வைத்து கதையை நான் ஒரு மாதிரி அமைத்து விட்டேன். சொல்லட்டுமா? சொல்லப்பனே என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். சிகரெட் புகையை நீலமோகனனின் பக்கம் ஊதி 2 கைகளையும் சேர்த்து விலங்கு மாட்டிய நிலையில் நீலமோகனன் தன் இருக்கையில் நெளிந்தார். நீலமோகனன் நான்சியை கல்யாணம் செய்து கொண்ட போதே இவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கிறதே என்று யோசித்திருக்க வேண்டும். நான்சிக்கு சாதாரணமாகவே சபல உடம்பு. மைவிழி குரூப்பில் கதகளியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்த வாசுதேவன் அவளுக்கு ரொம்ப பிடித்தவனானான். ஆரம்பத்தில் அரசல் புரசலாக இருந்தது ஓரளவிற்கு வெளியாகி காதலாகிவிட்டது. இருவரும் திருட்டுத்தனமாய் போய் போட்டோ எடுத்துக்கொள்கிற வரைக்கும் போய்விட்டது. அந்த போட்டோவை சகுந்தலாவிடம் கொடுத்திருந்தாள் நான்சி. அவ்வப்போது ரகசியமாய் போய் பார்ப்பதோடு சரி. வாசுதேவன், கோகுலகிருஷ்ணன் இவர்களுடைய கதகளி நாட்டியம் கிடுகிடுவென்று பிரபலமானது. டெல்லி தூர்தர்ஷனின் ₹1,00,000 ஸ்பான்சர் பண்ணுகிறவர்களுடன் கான்ட்ராக்ட் போட்டாயிற்று. வெளிநாடுகளில் எல்லாம் போய் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்னொரு புறம் கையெழுத்து போட்டாயிற்று. மைவிழி குரூப்பின் மேனேஜர் என்ற முறையில் கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டதெல்லாம் நீலமோகனன் தான். இந்த நிலைமையில் அவருடைய கவனத்திற்கு நான்சியின் கள்ளக்காதல் வந்தது. கோபமெல்லாம் வாசுதேவன் மீது திரும்பியது. குடித்துவிட்டு அவனுடன் சண்டை போட்டார். அதில் பாட்டிலை உடைத்து அவன் முகத்தில் குத்தியதில் அவனுடைய வலது கண்ணில் பட்டு விழி கிழிந்து விட்டது. ஒரு கண் குருடாகிவிட்டது. கதகளியில் முக்கியமான அங்கமே கண்தான். ஒரு கண் இல்லாமல் வாசுதேவனால் இனிமேல் கதகளி ஆட முடியாது. அப்படியானால் தூர்தர்ஷன் கான்ட்ராக்ட், வெளிநாட்டு புரோகிராம்கள்? நீலமோகனனுக்கு அத்தனை பணத்தையும் இழக்க மனம் வரவில்லை. யோசித்தார். புத்தி குறுக்கில் வேலை செய்தது. கதகளியில் முகம் நிறைய பெயிண்ட் பூசி கிட்டத்தட்ட அடையாளம் எல்லாம் மறைந்துவிடும். ஏன் இன்னொரு கதகளி ஆட்டக்காரனை வாசுதேவனாக செட்டப் செய்யக்கூடாது? கிட்டத்தட்ட வாசுதேவன் உயரம், பருமன் இருந்த இன்னொருத்தன் நமக்கெல்லாம் இத்தனை நாள் வாசுதேவன் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கிருஷ்ணன் குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டான். இன்னொருத்தன் பெயரில் ஆடுவதா என்று முதலில் அவன் பயந்தான். பணம் இறைக்கப்பட்டதும் ஒத்துக்கொண்டான். உண்மையான வாசுதேவனுக்கு இந்த விபரங்கள் எல்லாம் தெரிய வந்தன. தன் பெயரை சொல்லி நீலமோகனன் லட்சமாய் சம்பாதிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய அழகை ரசித்து கொண்டிருந்த நான்சி இப்போது திரும்பி பார்க்கவில்லை. மற்றதைத்தான் இழந்துவிட்டோம், கூடியவரை பணத்தையாவது நீலமோகனனிடமிருந்து கறக்கலாம் என்று முடிவு செய்தான். திருவனந்தபுரத்தில் இருந்தால் அவன் துரத்துகிறான் என்று நீலமோகனன் தெய்யனூருக்கு தன் குரூப்பின் முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு ஓடினார். இஷ்டப்படி அவரை வாசுதேவன் மிரட்ட முடியாது என்று அவனுக்கு பயம் காட்ட ஈகிள் சையில் இருந்து நம்மையும் கூட்டி போனார். ஒரிஜினல் வாசுதேவன் கதகளி மேக்கப் போட்டு ஆடிய நடனத்தை எனக்கு வீடியோவில் போட்டு காட்டி நான் ஏதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேனா என்று நோட்டம் பார்த்தார்கள். முகம் பூராவும் பெயிண்ட் பூசிய பின் என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஒருவேளை ஒரிஜினலோடு நான் பழகியிருந்தால் பதிந்திருக்குமோ என்னவோ. நீலமோகனன் ஒளிந்து கொள்ள நினைத்தாலும்
வாசுதேவன் தெய்யனூருக்கு தேடிக்கொண்டு வந்துவிட்டான். அவன் நீலமோகனனுக்கு மிரட்டல் கடிதம் எழுதியிருந்தானே, அதில் கூட வாசுதேவன் இருக்க மாட்டான் உன்னோடு வர என்றுதான். வாசுதேவன் என்பது போலீஸ் செட்டப் என்பதை சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கூட எழுத நினைத்தான் அவன். நீலமோகனனின் மோசடியை காட்டி கொடுக்க கூடாதென்றால் அதற்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று பேரம் பேசியிருக்கிறான். அந்த தொகையில்தான் இருவருக்கும் தகராறு. நவேத் என்பவனை நான் சுட பார்த்தால் தடுப்பார், போலீஸில் சொல்லலாம் என்றால் வேண்டாம் என்பார். இந்த புரோகிராம் முடிந்து வெளிநாடு கிளம்பும் வரையில் அவனை பற்றி வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் நீலமோகனன். கிணற்றில் சகுந்தலா அந்த போட்டோவை போட்டது நான்சி சொல்லித்தான். நான்சிக்கு பணத்தாசை. உண்மையான வாசுதேவனை நான் கண்டுபிடித்து விடுவேனோ என்ற பயம். இருந்த கொஞ்ச நஞ்சம் ஆசையும் துடைத்துவிட்டு போட்டோவை எரிய சொல்லிவிட்டாள். அது என் கையில் சிக்கியது. நவேத் என்று பெயரை மாற்றிக்கொண்ட வாசுதேவனுக்கு நீலமோகனனின் ஒவ்வொரு கட்ட புரோகிராமும் தெரிந்திருந்தது. காரணம், வாசுதேவனாய் நடித்த கிருஷ்ணன் குட்டி பணத்திற்காக ஆள் மாறாட்டம் செய்தாலும் வாசுதேவனுக்கு பணம் போய் சேரட்டுமே என்ற நல்லெண்ணம். அவனுக்கு முன்கூட்டியே தகவல்கள் கொடுத்தான். ஆனால் அவனையே வாசுதேவன் கடத்தினான். எப்படியாவது நீலமோகனனிடமிருந்து பணம் கறக்க வேண்டும் என்று. வாசுதேவனுக்கு நான்சி மீதிருந்த அன்பு முற்றிலும் மாறி வெறுப்பாகிவிட்டது. அவளை ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டுக்கொள்ளக்கூட முயற்சி செய்தான். உண்மைகளை எல்லாம் சொல்கிறேன் என்று நான்சி போன் பண்ணியதும் நீலமோகனன் பயந்து விட்டார். அவளை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டார். அந்த போராட்டத்தில் அவருடைய சட்டையில் இருந்த நூல் நான்சியின் கையில் சிக்கிவிட்டது. சட்டை கிழிந்ததும் தலை களைந்ததும் அவனை கொல்ல வந்த நவேத்துடன் போராடியதால் என்று கதையை திசை திருப்பிவிட்டார். கதகளிக்கு வாத்தியம் வாசிக்க வந்தவர்கள் வாசுதேவனாய் நடித்த கிருஷ்ணன் குட்டியை மேக்கப் இல்லாமல் பார்த்துவிடக்கூடாது என்று அவர் தடுத்தபோதுதான் எனக்கு சந்தேகம் வந்தது. கடைசி கட்ட முயற்சிக்காக வாசுதேவன் விழா நடந்த இடத்திற்கே வந்துவிட்டதும் நீலமோகனன் ரொம்ப பயந்து விட்டார். இனிமேலும் பொறுப்பதில் அர்த்தமில்லை என்று அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணுகிற அளவிற்கு போய்விட்டார். கடைசியில் என்ன ஆயிற்று பாருங்கள், புரோகிராமே போட முடியவில்லை என்றார் கோகுலகிருஷ்ணன். இப்போது எல்லாம் பேசுடா பட்டி மவனே என்று குறைத்தார் நீலமோகனன். வைஜெயந்தி மட்டும் இதில் கலந்து கொள்ளாமல் போனை எடுத்து டயல் செய்தாள். யாருக்கு வைஜு போன் செய்கிறாய்? கின்னஸ் ரெக்கார்ட் புரோகிராம் பண்ணுகிறவர்களுக்கு என்றாள் வைஜெயந்தி. யாரும் கேஸ் முடிவில் இவ்வளவு நீளமான கதை சுருக்கம் இதுவரை கொடுத்திருக்க மாட்டார்கள். முற்றும்.